பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம். பாகம் 1. அத்தியாயம் 1. மர்மமான பங்களா மீது ஆர்வம். ஒரு மாலை பொழுதில் கிராமத்தின் அமைதியான டீக்கடையில் சூடான டீயை அருந்திக் கொண்டிருந்தனர் நண்பர்கள் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி. அடர்ந்த மரங்களுக்கிடையில் பல ஆண்டுகளாக பூட்டிக் கிடந்த அந்த பெரிய பாழடைந்த பங்களாவை பற்றி பேச்சு வந்தது. அந்த கிராமத்தில் அந்த வீட்டை பற்றி 1000 கதைகள் உலவின. அதன் அருகில் செல்லவே மக்கள் அஞ்சுவார்கள். இந்த கிராமத்துலையே அந்த பழைய வீட்டை பத்தித்தான் 1000 கதை சொல்றாங்க. அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல. நாம ஒரு தடவை அந்த பாழடைந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாமா திருப்பதி? எனக்கு உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, சிவசங்கரன் ஆர்வத்துடன் கேட்டார். திருப்பதி சற்று யோசித்தார். அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு ரகசியம்னு எனக்கும் ஆச்சரியம்தான். ஆனா அங்க போறது ஆபத்தில்லையா என்றார் தயக்கத்துடன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே சங்கர் கம்பீரமாக டீக்கடைக்குள் நுழைந்தார். அவரது வருகை அங்கிருந்த மற்றவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. சங்கர் நேராக சிவசங்கரனையும் திருப்பதியையும் நெருங்கி கண்கள் சிவக்க அதிகாரமான குரலில் சீறினார். என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீர்கள்? முடிவு எடுக்கும் அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது என்று அதிரடியாக கூறிவிட்டு சற்றும் தாமதிக்காமல் ஆளுக்கு 2 அறைகள் கன்னத்தில் கொடுத்தார். அந்த அடியில் இருவரும் அதிர்ந்து போயினர். கன்னங்கள் சுடேற நிலைகுலைந்த திருப்பதியும் சிவசங்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சட்டென்று நிலைமையை உணர்ந்து சங்கரின் கோபத்தை தணிக்க இருவரும் உடனடியாக மன்னிக்கவும் சங்கர் என்று குரல் கொடுத்தனர். தங்கள் தவறை ஒப்புக்கொண்ட பிறகு சிவசங்கரன் மெதுவாக சங்கரை பார்த்தார். நாங்கள் உன்னை கேட்காமல் முடிவு எடுத்தது பெரிய தவறுதான். அதற்காக மன்னிப்பு கோருகிறோம். சரி, நீயும் அந்த பங்களாவுக்கு எங்களுடன் வருகிறாயா என்று நேரடியாகவே கேட்டார். சங்கர் ஒரு கணம் யோசித்தார். கோபம் மறைந்து ஆர்வம் எட்டி பார்த்தது. அவருக்கும் அந்த பங்களாவின் மர்மம் தொற்றிக் கொண்டிருந்தது. சரி, வருகிறேன் என்று சம்மதித்தார். ஆனால் என் அனுமதி இல்லாம ஒரு எறும்பும் உள்ள நுழைய கூடாது. அவரது குரலில் இருந்த கண்டிப்பு சம்மதத்திலும் குறையவில்லை. அத்தியாயம் 2. ஊர் தலைவரின் மிரட்டல். மூவரும் பேசிக்கொண்டிருக்கும்போதே டீக்கடையின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து காளியும் பேபியும் இறங்கினர். மிரட்டலான தோற்றத்துடன் டீக்கடைக்குள் நுழைந்த அவர்கள் எந்தவித முகபாவமும் இன்றி சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவர் முன்னால் வந்த காளி, எங்கே செல்லத் துணிந்தீர்கள்? அந்த பாழடைந்த வீட்டிற்கா என்று அதிகாரமான குரலில் கேட்டு முடிப்பதற்குள் அவரும் பேபியும் சற்றும் தயக்கமின்றி. பக்கம் 2. மூவர் கன்னத்திலும் ஆளுக்கொரு அறை கொடுத்தனர். ஏற்கனவே சங்கரிடம் அடிவாங்கிய மூவரும் இந்த முறை நிலைகுலைந்து போனார்கள். அவர்களை அறைகூவிய காளி மீண்டும் அதே தொனியுடன், அந்த இடத்தை உங்களுக்கு யார் காட்டிக் கொடுத்தது? உங்கள் திட்டம் என்ன என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே திட்ட ஆரம்பித்தார். காளி திட்டிக்கொண்டிருக்கும்போதே டீக்கடையின் வாசலில் திடீரென ஒரு கம்பீரமான உருவம் வந்து நின்றது. ஊர் தலைவரான சிவன், தனது பிறப்பிலிருந்தே கிராமத்தின் தலைவராக அறியப்பட்டவர். யாரும் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் அவர் உரத்த குரலில், எங்கேயோ போய் தொலையுங்கள் என்று அதிரடியாக கூவினார். அதே வேகத்தில் நேராக வந்தவர் சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் ஆகிய மூவர் கன்னத்திலும் ஓங்கி ஓர் அறை கொடுத்தார்.
ஒட்டுமொத்த டீக்கடையும் ஒரு கணம் உறைந்து போனது. சற்றும் எதிர்பாராத இந்த தொடர் தாக்குதல்களால் அந்த மூவரும் அதிர்ச்சியில் நிலை குலைந்து நின்றனர். அத்தியாயம் 3. அர்ஜுனனின் மர்மம். தொடர் அடிகளாலும் அவமானப்படுத்தப்பட்டதாலும் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவருக்கும் கோபம் பொங்கியது. வலியையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு 3 பேரும் ஒரே நேரத்தில் காளி, பேபி மற்றும் சிவன் ஆகியோரை பார்த்து ஆவேசமாக கத்தினார்கள். அந்த வீட்டில் என்னதான் இருக்கிறது என்று சொல்லித் தொலையுங்கள். மூவரின் ஆவேசமான கேள்விக்கு டீக்கடை மொத்தமும் அமைதியானது. அனைவரும் காளி, பேபி மற்றும் சிவனின் பதிலுக்காக காத்திருந்தனர். ஒரு கணம் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ஊர் தலைவரான சிவன் மெல்லிய குரலில், ஆனால் உறுதியுடன், அந்த வீட்டில் அர்ஜுன் என்றொரு ஆன்மா இருக்கிறது என்று கூறினார். அர்ஜுனின் பெயரைச் சொன்னதும் சிவனின் முகம் ஒருவித வேதனையில் சுருங்கியது. அவன் ஒரு நல்லவன். இந்த ஊரில் எல்லோரிடமும் அன்பாக பழகியவன். அவனுடைய மரணம், அது ஒரு விபத்தாகத்தான் முதலில் கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் அது ஒரு கொலை. ஒரு மர்மமான மரணம். அந்த பாழடைந்த பங்களாவில்தான் அவன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அவனை யார் கொன்றார்கள், ஏன் கொன்றார்கள் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. அவனது மரணத்திற்கு பிறகுதான் அந்த வீடு ஒரு சாபக்கேடாக மாறியது. அவனது ஆன்மா அந்த வீட்டை விட்டு நீங்க மறுத்து தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி தேடி அலைகிறது. அதை தேடி அங்கு போனவர்கள் யாரும் பிழைத்ததில்லை. சிவன் குரல் தழுதழுக்க அர்ஜுனின் பயங்கரமான கடந்த காலத்தை பற்றி விளக்கினார். அத்தியாயம் 4. பங்களாவினுள் ஒரு பைத்தியக்கார ஆன்மா. அர்ஜுனின் மர்மமான மரணம் மற்றும் பங்களாவின் சாபக்கேடு பற்றிய சிவனின் விளக்கம் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவருக்கும் அது இன்னும் தூண்டுதலாகவே அமைந்தது. தொடர் அடிகளும் மிரட்டல்களும் அமானுஷ்ய கதைகளும் அவர்கள் மனதில் மேலும். பக்கம் 3. பிடிவாதத்தையும் உண்மையை அறிந்து கொள்ளும் தீவிர ஆர்வத்தையும் தூண்டின. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த வீட்டுக்கு போய்த்தீருவோம் என்று மூவரும் ஒரு சேர உறுதியாக கூற ஆரம்பித்தனர். அவர்களின் குரலில் அச்சம் இல்லை, மாறாக சவாலை எதிர்கொள்ளும் ஒரு துணிச்சல் ஒளிர்ந்தது. ஊர் தலைவர் சிவன், காளி, பேபி ஆகியோர் தடுத்து நிறுத்துவதற்குள் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஒரு நொடிகூட யோசிக்காமல் மூவரும் டீக்கடையிலிருந்து வெளியேறி இருள் சூழ்ந்த அந்த பாழடைந்த பங்களாவை நோக்கி விரைந்தனர். பங்களாவின் இடிந்த இரும்பு கதவை தள்ளி திறந்து மூவரும் உள்ளே கால் எடுத்து வைத்தனர். உள்ளே காலடி வைத்த அடுத்த நொடியே பங்களாவின் ஆழத்திலிருந்து ஒரு பயங்கரமான பைத்தியக்காரத்தனமான சிரிப்பொலி கேட்டது. ஹா ஹா ஹா! அந்தச் சிரிப்பொலி கேட்டதும் மூவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். தங்களுக்கு முன்னால் பேயோ அமானுஷ்ய உருவமோ தோன்றும் என எதிர்பார்த்த அவர்களுக்கு அந்தச் சிரிப்பு ஒரு வினோதமான பைத்தியக்காரனின் சிரிப்பு போல இருந்தது. சங்கர் ஒரு கணம் திகைத்து நின்றார். பிறகு அந்த குரல் வந்த திசையை நோக்கி உற்று பார்த்தார். அவருடைய முகத்தில் முதலில் ஒரு குழப்பம் தெரிந்தது. என்னது, இங்கே ஏதோ பேய் இருக்குன்னு பீதியை கிளப்பினாங்க. ஆனா இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சத்தமாக கூறியவர் அடுத்த நொடியே சிவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்.
சிவனின் குரல் அவர் மனதில் எதிரொலித்தது. அர்ஜுனின் ஆன்மா தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி தேடி அலைகிறது. சங்கர் சட்டென நிலைமையை உணர்ந்தார். இந்த குரல் ஒரு வேடம். அந்த பைத்தியக்காரச் சிரிப்பு ஒரு போலியான தோற்றம். அடேய், நீதான் அர்ஜுனனின் ஆன்மாவா? பைத்தியக்காரன் மாதிரி வேடம் போட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா என்று கோபமாக கத்தினார் சங்கர். திருப்பதியும் சிவசங்கரனும் சங்கரின் திடீர் கோபத்தை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்றனர். சங்கரின் கேள்விக்கு பதில் சொல்வது போல் அந்தச் சிரிப்பொலி திடீரென ஒரு உறைந்த, குளிர்ச்சியான குரலாக மாறியது. ஹா ஹா ஹா, ஆமாம், நான் தான் அர்ஜுனனின் ஆன்மா. உங்களை இந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தானே சிவன், அவன்தான் என்னை கொன்றவன். அவன்தான் என்னை கொலை செய்தான். அந்த குரல் பங்களா முழுவதும் எதிரொலித்தது. மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஊர் தலைவரான சிவன்தான் அர்ஜுனை கொன்றார் என்பது அவர்களுக்கு பேரிடியாக இருந்தது. அத்தியாயம் 5. சிவனின் மரணபலி மற்றும் மீள்வருகை. அர்ஜுனின் ஆன்மாவின் வார்த்தைகள் காற்றில் கரைவதற்கு முன்பே பங்களாவின் இடிந்த வாசல் வழியாக ஊர் தலைவரான சிவன் வேகமாக உள்ளே நுழைந்தார். அவரது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவர் மூவரையும் ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு, உங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டதா என்று கர்ஜித்தார். பின்னர் சிவன் பக்கம் 4. கோபத்தில் பற்களை கடித்துக்கொண்டு, இதற்கு மேலும் உங்கள் மூவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உங்களை இப்பொழுதே கொல்லப் போகிறேன் என்று கர்ஜித்தார். சிவன் மிரட்டி முடிக்கும் முன்னரே அர்ஜுனனின் ஆன்மாவின் குரல் மீண்டும் பங்களாவில் அதிரச் செய்தது. மூடனே என்று சிவன் மீது கர்ஜித்த அர்ஜுனனின் ஆன்மா கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவனை காற்றில் மேலே தூக்கிப் போய் தரையில் ஓங்கி போட்டு தள்ளியது. சிவன் தரையில் விழுந்ததும் ஒரு பலத்த சத்தத்துடன் 5 நிமிடங்களுக்கு அசைவற்று அமைதியாக கிடந்தார். அந்த 5 நிமிடங்களும் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவரும் திகிலுடன் சிவனையும் அர்ஜுனனின் ஆன்மாவின் ஆற்றலையும் பார்த்து கொண்டிருந்தனர். டீக்கடை வாயிலில் நின்றிருந்த காளியும் பேபியும் இதைக் கண்டு அதிர்ந்து போயினர். 5 நிமிடங்கள் கடந்தன. திடீரென சிவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் மறுபடியும் உயிர் பெற்றார். அவர் கண்கள் கலக்கத்துடன் திறந்தன. அவர் பயங்கரமான வலியுடன் மெதுவாக எழுந்து நின்றார். அர்ஜுனின் ஆன்மா சிவனை கொல்லாமல் ஒரு பாடத்தை புகட்டுவது போல இருந்தது. அத்தியாயம் 6. கத்தியின் ரகசியம் மற்றும் தப்பித்தல். தன் உடலில் படிந்த மண்ணை தட்டியபடி மெதுவாக எழுந்த சிவன் அர்ஜுனனின் ஆன்மாவை நோக்கி, என்னை படுத்தியிருக்கலாம், ஆனால் மூடனே, என்னை அழிக்க முடியாது என்று ஆவேசமாக கத்தினார். சிவனின் சவாலுக்கு பதிலளிக்கும் விதமாக அர்ஜுனனின் ஆன்மா சங்கர், திருப்பதி, சிவசங்கரனை பார்த்து ஒரு குளிர்ந்த குரலில் கட்டளையிட்டது, சிவனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு கத்தி வேண்டும். அது பக்கத்தில் உள்ள கோயிலில் இருக்கிறது. உடனே அந்த கத்தியை போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அர்ஜுனனின் ஆன்மாவின் இந்த கட்டளை சிவசங்கரன், திருப்பதி மற்றும் சங்கர் ஆகிய மூவரையும் பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. உயிர் பயத்தில் சற்றும் தாமதிக்காமல் அந்த பங்களாவை விட்டு பதறி அடித்து கொண்டு வெளியேறினார்கள். அத்தியாயம் 7. உண்மை வெளிப்படுகிறது. பங்களாவை விட்டு வேகமாக வெளியேறிய சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய மூவரும் இவ்வளவு நேரம் பரபரப்பாக ஓடி வந்ததால் சோர்வடைந்து சற்று மூச்சு வாங்கினர். ஆனால் அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு பெரும் அதிர்ச்சி.
அவர்கள் ஓடி வந்த திசையில் டீக்கடை இருந்த இடத்தில் அவர்களுக்கு முன்னால் காளி, பேபி மற்றும் சிவன் ஆகிய மூவரும் நின்று கொண்டிருந்தனர். சிவன் அவர்களை பார்த்து ஒருவித புன்னகையுடன், என்ன, கோயிலுக்குச் சென்று கத்தி கொண்டு வர புறப்பட்டுவிட்டீர்களா என்று கேட்டார். இந்த காட்சியைக் கண்ட மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சங்கர் ஒருவித பயத்துடன், நீங்க அங்கே பங்களாவில் தானே இருந்தீங்க? அர்ஜுனனின் ஆன்மாவால் தூக்கி போடப்பட்டீங்க, எப்படி இங்க இருக்கீங்க என்று கேட்டான். சிவன் ஒரு கேலிச் சிரிப்புடன், அர்ஜுனனின் ஆன்மா என்னை பக்கம் 5 தூக்கி போட்டுவிட்டு என்னை கொல்ல கத்தி கொண்டு வரச் சொன்னதா? அது அர்ஜுனனின் ஆன்மா அல்ல என்று கூறிவிட்டு மர்மமான புன்னகையுடன் மூவரையும் உற்று நோக்கினார். சொல்லுங்கள், அந்த கத்தியை எடுத்து வரச் சொன்னதா இல்லையா என்று அழுத்தமாக கேட்டார். இதற்கு பதிலளித்த சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் ஒருமித்த குரலில், ஆமாம், அதுதான் அர்ஜுனனின் ஆன்மா என்று சொல்லிக்கொண்டது. உங்களை கொலை செய்ததாகவும் உங்களை கொல்ல அந்த கத்தி தேவை என்றும் சொன்னது என்றனர். இதை கேட்ட சிவன் தனது முகத்தில் ஒரு விசித்திரமான பாவத்துடன் சற்று முன் இருந்த புன்னகையை மறைத்து, அர்ஜுனனின் ஆன்மா சொன்னதா? நான் அர்ஜுனனை கொன்றேன் என்று? உண்மையில் நான் கொல்லவில்லை. கொன்றது இங்கே நிற்கிறார்கள் அல்லவா, காளி, பேபி ஆகிய இந்த 2 பெண்கள் தான் என்று சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரும் உண்மையை போட்டுடைத்தார். அத்தியாயம் 8 அரக்கிகளின் வாக்குமூலம். சிவனின் வார்த்தைகள் காற்றில் அதிர்ந்து அடங்குவதற்குள் அங்கே நின்றிருந்த காளி மற்றும் பேபி இருவரின் முகமும் சட்டென்று மாறியது. இதுவரை இருந்த தயக்கமான, அமைதியான முகமூடி கழன்று விழுந்து அவர்களுக்குள் மறைந்திருந்த ஒரு கொடூரமான, வெறித்தனமான பார்வை வெளிப்பட்டது. அவர்களின் கண்கள் இரத்தச் சிவப்பாயின. உதடுகளில் ஒரு பயங்கரமான, விகாரமான சிரிப்பு படர்ந்தது. அவர்களின் தோற்றம் முன்பை விடவும் பல மடங்கு கடுமையாக மாறியது. டீக்கடையின் சுற்றுப்புறமே ஒருவித உறைந்த அமைதியால் சூழ்ந்தது. மூவரும் பெரும் அச்சத்தில் உறைந்து நின்றனர். காளி தனது குரலை ஒரு குரூரமான கர்ஜனை போல ஒலிக்கச் செய்தாள். ஹா ஹா, ஆமாம், நாங்கள் தான் அர்ஜுனனை கொன்றோம். அவன் எங்களுக்கு தேவையில்லாதவனாக இருந்தான். எங்கள் திட்டங்களுக்கு அவன் தடையாக இருந்தான். அதனால்தான் அவனை அப்புறப்படுத்தினோம். அவளை தொடர்ந்த பேபி வெறித்தனமான சிரிப்புடன், அவன் வெறும் ஒரு பொம்மை. எங்கள் கையில் கிடைத்த ஒரு விளையாட்டுப் பொருள். அவனை யார் வேண்டுமானாலும் கொன்றிருக்கலாம். அவன் உயிரை நாங்கள் அற்பமாக எண்ணினோம் என்று கொடூரமாக கூறினாள். அவர்களின் வார்த்தைகள் மூவரின் உடலெங்கும் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 9 கிளைமாக்ஸ். அரக்கிகளின் முடிவு மற்றும் புதிய தலைமை. காளி மற்றும் பேபியின் கொடூரமான வாக்குமூலத்தை கேட்ட சிவன் சட்டென்று தனது முகத்தில் இருந்த கேலிச் சிரிப்பை மறைத்து ஒரு ஆழ்ந்த கோபத்துடன் அவர்களை பார்த்தார். அவருடைய கண்கள் இரத்தச் சிவப்பாயின. தனது இடுப்பிலிருந்து ஒரு பளபளக்கும் கத்தியை உருவிய சிவன் அதை உயர்த்தி பிடித்தார். அந்த கத்தி சந்திர ஒளியில் மின்னி ஒருவித மரண அச்சத்தை ஏற்படுத்தியது. சிவன் காளி மற்றும் பேபியை நோக்கி வேகமாக நடந்தார். போதும், உங்கள் கொடூர விளையாட்டுகளுக்கு நான் இனி அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார். சற்றும் தாமதிக்காமல். பக்கம் 6. மின்னல் வேகத்தில் காளியையும் பேபியையும் ஓங்கி வெட்டினார். இருவரின் உயிரும் ஒரு நொடியில் பிரிந்தது.
அவர்களின் உடல்கள் சாய்ந்தன. காளியையும் பேபியையும் கொன்ற சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி ஆகிய மூவரையும் நோக்கினார். அப்போதுதான் அவரது உடல் மெதுவாக உருமாறத் தொடங்கியது. கம்பீரமான தலைவரின் தோற்றம் மறைந்து, அவரது தோல் கருப்பாக மாற, கண்கள் குழிவிழுந்து, பற்கள் கோரப்பற்களாக நீள, கைகள் நீண்ட கூரிய நகங்களுடன் ஒரு அரக்க உருவம் வெளிப்பட்டது. அரக்க உருவில் நின்ற சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி ஆகியோரை நோக்கி, நான் இந்த அரக்கிகளைத்தான் கொன்றேன். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று கர்ஜித்தார். அவரது குரலில் ஒரு பயங்கரமான, ஆனால் ஆறுதலான தொனி இருந்தது. இந்த கிராமத்தில் இனி பேய்க்கதைகள் இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று உறுதி அளித்தார். சிவனின் அந்த அரக்க உருவம் சிறிது சிறிதாக மறைந்து, அவர் மீண்டும் ஊர் தலைவரான சிவனாகவே மாறினார். காளி மற்றும் பேபியின் உடல்கள் அங்கே கிடந்தன. இந்தச் சம்பவத்தைக் கண்ட சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் சிவனின் முன் வந்து, தலைவரே, நீங்கள் தான் எங்கள் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர். நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று ஒருமித்த குரலில் உறுதிபட கூறினர். பின்னர், ஊர் தலைவர் சிவன், தனது கம்பீரமான குரலில், இனி இந்த கிராமத்தில் பேய்க்கதைகளுக்கு இடமில்லை. அர்ஜுனனுக்கு நீதி கிடைத்துவிட்டது. காளியும் பேபியும் அழிக்கப்பட்டுவிட்டனர். இனிமேல் எந்த தீய சக்தியாலும் இந்த கிராமத்தை அண்ட முடியாது என்று அறிவித்தார். பாகம் 1 இத்துடன் நிறைவடைகிறது. Intervitio unculaka pitixeranta lake panunka, unka nan parkalota ser panunka, karutikalai kamantla kolunka, marakama nama senalai kapskirai panunka, pakachula irakira pel ikanaya malati, all, apsanai select panakonka, apatan enka vitiokal unkulaku utanakutan varam. பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம். பாகம் 2. அத்தியாயம் 1. அமைதியின் நிழல். கிராமம் மீண்டும் அமைதி அடைந்திருந்தது, ஒரு பெருமூச்சுடன். பங்களாவின் பயங்கரமான இரவுகள் முடிவுக்கு வந்திருந்தன. காளியும் பேபியும் மறைந்த பிறகு, சிவன் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலனாக, தலைவனாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தார். சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தனர். ஆனால், சில நேரங்களில், நடு இரவில், அவர்கள் அடைந்த அடி, கண்ட காட்சிகள், கேட்ட திகிலூட்டும் குரல்கள், அவர்களை உறக்கத்தில் இருந்து எழுப்பிவிடும். அந்த பயம், அவர்கள் ஆழ்மனதில் ஒரு நிழலாய் படர்ந்திருந்தது. சிவன், வழக்கம்போல் கிராமக் கோயிலில் தனது தினசரி பூஜைகளை முடித்துக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒருவித நிம்மதி தெரிந்தாலும், கடந்த கால நிகழ்வுகளின் சுவடுகள் இன்னும் மிச்சமிருந்தன. கிராமத்து மக்கள் இப்போது அவரை ஒரு அரசனாக, ஒரு மீட்பராக பார்த்தனர். சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் ஆகியோரும் சிவனுக்கு உறுதுணையாக இருந்தனர். பங்களா இருந்த பகுதி சீரமைக்கப்பட்டு, அதன் சுற்றுப்புறம் சுத்தம் செய்யப்பட்டது. மக்கள் மெதுவாக, தங்கள் பயத்திலிருந்து மீண்டு வந்தனர். ஆனால், இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு மதியப் பொழுதில், கிராமத்தின் நடுப்பகுதியில் இருந்த பழைய கிணற்றின் அருகே ஒரு கும்பல் கூடியிருந்தது. அங்கே ஒரு பெண், மூதாட்டி ஒருவர், கைகளைத் தூக்கி வானத்தை பார்த்து ஏதோ பிதற்றிக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் வெறித்திருக்க, உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மக்கள் அவரை பார்த்து பயந்தனர். காரணம், அவர் அன்று காலைதான் உடல்நலம் குன்றிப் படுத்த படுக்கையாக இருந்தார். ஆனால் இப்போது அவர் திடீரென இப்படி வந்து நிற்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்கள் கூட்டத்தை நெருங்கியபோது, அந்த மூதாட்டி திடீரென ஒரு குரலில் அழைக்கத் தொடங்கினாள், சிவன்! சிவசங்கரா! சங்கர்! திருப்பதி!
அந்த குரல் அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததும் நால்வரும் ஒருகணம் உறைந்து போயினர். அந்த குரல் அவர்களுக்கு பரிச்சயமாகவும் எங்கோ கேட்டது போலவும் இருந்தது. ஆனால் அது யாருடையது என்று அவர்களால் கணிக்க முடியவில்லை. அதே சமயம் அந்த குரலில் ஒருவித கொடூரம் கலந்திருந்தது. மூதாட்டியின் கண்கள் மேலும் வெறித்து ஒரு பயங்கரமான சிரிப்புடன் ஹா 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 நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று கத்தினாள். அந்தச் சிரிப்பும் கொடூரமான குரலும் முதல் பாகத்தில் அவர்கள் சந்தித்த ஒரு நினைவை கிளறின. அந்த மூதாட்டியின் கண்கள் காளி மற்றும் பேபியின் கண்களைப் போலவே இரத்தச் சிவப்பாக மாறின. திடீரென அங்கிருந்த ஒரு குழந்தை அச்சத்துடன் கத்தியது. அது காளியின் மகள். நால்வரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காளியின் மகளா? அவளுக்குள் எப்படி இந்த தீய சக்தி புகுந்தது? அவள் பக்கம் 2. குரலில் வெளிப்பட்ட அரக்கத்தன்மை. இது அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு புதிய அச்சுறுத்தல் என்பதை உணர்த்தியது. அத்தியாயம் 2 விசித்திரமான ஆதிக்கம். காளியின் மகள் என்பவள் அந்த மூதாட்டியின் உடலில் நின்று. அந்த பயங்கரமான சிரிப்புடன் ஹா 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 நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று கர்ஜித்ததும். கிராமமே ஒரு கணம் உறைந்து போனது. சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முதல் பாகத்தில் அவர்கள் சந்தித்த திகிலையும் அந்த அரக்கிகளின் கொடூரத்தையும் அணு அணுவாக உணர்ந்தவர்கள் அவர்கள். இப்போது அது வேறு ஒரு ரூபத்தில் ஒரு அப்பாவி மூதாட்டியின் உடலில் வெளிப்பட்டிருப்பது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. காளியின் மகள். இது எப்படிச் சாத்தியம்? சங்கர் முணுமுணுத்தான். சிவன் ஒரு படி முன்னால் வந்து அந்த மூதாட்டியை உற்று நோக்கினார். அவரது கண்கள் கூர்மையாக அந்த உருவத்தை பகுப்பாய்வு செய்தன. நீ யார்? ஏன் இந்த மூதாட்டியின் உடலில் நுழைந்திருக்கிறாய்? அவரது குரலில் அதிகாரம் இருந்தாலும் ஒருவித எச்சரிக்கை உணர்வும் கலந்திருந்தது. மூதாட்டியின் உடலில் இருந்த அந்தப் பெண் மேலும் கொடூரமாகச் சிரித்தாள். நான் யார் என்று உனக்குத் தெரியாதா சிவ? உன் கைகளால்தான் என் தாயையும் என் அத்தையையும் அழித்தாய். ஆனால் அவர்களுக்கு அழிவில்லை. நாங்கள் மரணத்தை வென்றவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் நான் விரும்பும் எந்த உடலிலும் நான் நுழைய முடியும். அவள் குரல் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. அதைக் கேட்ட மக்கள் பயத்தில் நடுங்கினர். திடீரென மூதாட்டியின் கண்களிலிருந்து ஒருவகையான தீப்பிழம்புகள் கிளம்பி. சிவனை நோக்கி பாய்ந்தன. சிவன் சட்டென்று விலகியதால் தீப்பிழம்புகள் அவரை தொடாமல் தரையில் பட்டு கருகின. அந்த பெண் தன் கட்டுக்குள் இருக்கும் மூதாட்டியின் உடல் பலவீனமாக இருந்தாலும். ஒரு அசுர சக்தி போலச் செயல்படுவதைக் கண்டு நால்வரும் அதிர்ந்தனர். உன் திட்டம் என்ன? திருப்பதி கோபத்துடன் கேட்டான். திட்டமா? ஹா 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 மீண்டும் அதே கொடூரமான சிரிப்பு. என் திட்டம் ஒன்றே ஒன்றுதான். என் தாயின் மரணத்திற்கு பழி வாங்க வேண்டும். இந்த கிராமத்தில் உங்களில் யாரும் நிம்மதியாக வாழக்கூடாது. ஒருவர் விடாமல் அனைவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நான் அழிப்பேன் என்று அச்சுறுத்தினாள். ஆனால் அந்த பெண் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும்போதே சிவன் அவளை உற்று பார்த்தார். அவரது முகம் மாறியது. கண்களில் ஒரு தெளிவு பிறந்தது. அவர் உறுதியான குரலில் கர்ஜித்தார். நீ காளியின் மகள் அல்ல. நீதான் உண்மையான காளி. நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறாய்? சிவனின் இந்த வார்த்தைகள் மொத்த கிராமத்தையும் நால்வரையும் அதிர்ச்சியில் உறையச் செய்தன. மூதாட்டியின் உடலில் இருந்த அந்த பெண்ணின் முகம் ஒரு கணம் ஆத்திரத்தில் வெறித்தது. அவளுக்குள் இருந்து வெளிப்பட்ட சக்தி மேலும் உக்கிரமானது. அவள் பக்கம் 3. இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும்போதே அந்த மூதாட்டியின் உடல் பலவீனமடையத் தொடங்கியது. அவள் தலை சுழல கண்கள் மூடின. அவள் உடல் மெதுவாக தரையில் சாய்ந்தது. அதே நேரத்தில் அவளுக்குள் இருந்து ஒரு கருப்பு நிழல் போல ஒன்று விலகி வானத்தை நோக்கி பறந்தது. அந்த நிழல் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தது. மூதாட்டியின் உடல் தரையில் விழுந்த நொடியில் அவள் உயிர் பிரிந்தது.
சுற்றியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் ஒரு சில வினாடிகளிலேயே தரையில் கிடந்த அந்த மூதாட்டியின் உடல் மீண்டும் லேசாக அதிர்ந்தது. அவள் கண்கள் சட்டென திறந்தன. ஆனால் இந்த முறை அந்த கண்களில் ஒரு புதிய, அதே சமயம் தெரிந்த ஒரு கொடூரம் மின்னியது. அவள் மெதுவாகச் சிரிக்கத் தொடங்கினாள். ஹா ஹா ஹா, என் சகோதரிக்குத் துணையாக நானும் வந்துவிட்டேன். என்று வெறித்தனமான குரலில் கத்தினாள். அந்த குரல், அது பேபியின் குரல். சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி நால்வரும் திகிலில் உறைந்து போயினர். காளியை வதம் செய்ததாக நினைத்தால் அவள் மீண்டும் ஒரு புதிய ரூபத்தில் வந்திருக்கிறாள். அவளுக்கு துணையாக பேபியும். இது வெறும் தொடக்கம்தான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அத்தியாயம் 3. எதிர்பாராத திருப்பம். காளியின் ஆவி நீங்கி உயிர் பிரிந்த மூதாட்டியின் உடலில் பேபியின் ஆவி புகுந்து ஹா ஹா ஹா, என் சகோதரிக்கு துணையாக நானும் வந்துவிட்டேன். என்று வெறித்தனமாக கத்தியது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி நால்வரும் திகிலில் உறைந்தனர். தங்கள் எதிரிகள் மீண்டும் வெவ்வேறு ரூபங்களில் திரும்புவதைக் கண்டு அவர்கள் திகைத்து போயினர். ஆனால் அடுத்த நொடியில் ஒரு எதிர்பாராத நிகழ்வு அங்கே நடந்தது. மூதாட்டியின் உடலில் இருந்த பேபியின் கண்கள் ஒரு கணம் கலங்கின. அந்த வெறித்தனமான சிரிப்பு மெதுவாக மறைந்து ஒருவித வருத்தம் அவர் முகத்தில் படர்ந்தது. அவள் தன் கைகளை கூப்பி சிவனை நோக்கியபடி, சிவன், சிவசங்கரா, சங்கர், திருப்பதி, தயவு செய்து எங்களை மன்னித்துவிடுங்கள். என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். நால்வரும் குழப்பமடைந்தனர். ஒரு கணம் முன் கொடூரமாக பேசிய பேபி இப்போது மன்னிப்பு கேட்கிறாளா? இது ஒரு தந்திரமா அல்லது உண்மையா? நான் தெரியாமல் பல தவறுகளைச் செய்துவிட்டேன். காளியின் ஆதிக்கம் என் மீது இருந்தது. அவள்தான் என்னை பல கொடூரமான செயல்களைச் செய்யத் தூண்டினாள். என் சிந்திக்கும் திறனை அவள் முடக்கிவிட்டாள். ஆனால் இப்போது அவள் இல்லாததால் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்துள்ளது. நான் செய்த அனைத்திற்கும் மிகவும் வருந்துகிறேன். பேபியின் குரலில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கூட்டத்தில் இருந்த மக்களும் இந்த மாற்றத்தைக் கண்டு திகைத்தனர். அரக்கி மன்னிப்பு கேட்பதா? நீ உண்மையை பேசுகிறாயா? சிவன் எச்சரிக்கையுடன் கேட்டார். நீ எப்படி காளியின் பிடியிலிருந்து மீண்டாய்? அவள். பக்கம் 4. இந்த புதிய உடலுக்குள் நுழைந்தபோது எனக்கு கிடைத்த அந்த ஒரு சிறு இடைவெளியில்தான் என்னால் வெளியே வர முடிந்தது. அவளது ஆதிக்கம் இந்த புதிய உடலில் இன்னும் முழுமையாக இல்லை. அவள் இப்போது பழையபடி வலுவாக இல்லை. சிவன், நான் சொல்வதைச் சற்று கேளுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். காளியின் ஆவியை நானே வதம் செய்கிறேன். அவளை இந்த உலகில் இருந்து முற்றிலுமாக அழிக்க எனக்கு உதவுங்கள். என்று பேபி மன்றாடினாள். அவள் குரலில் தெரிந்த உண்மையும் கண்களில் வழிந்த கண்ணீரும் நால்வருக்கும் ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் இது ஒரு எதிர்பாராத திருப்பமாக இருந்தது. எதிரியே உதவ முன்வருவது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஆனால் இது நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தந்திரமாகவும் இருக்கலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் எழாமல் இல்லை. அத்தியாயம் 4. பேபி பட்ட சித்திரவதைகள். பேபியின் மன்னிப்பும் காளியை அழிக்க அவள் முன்வந்ததும் நால்வருக்கும் ஒரு வியப்பை அளித்தது. சிவன் அவளது கண்களை உற்று நோக்கினார். அதில் தெரிந்த வருத்தமும் பயமும் ஒரு தந்திரம் இல்லை என்பதை அவரது அனுபவம் உணர்த்தியது. பேபி, நீ ஏன் இப்படி மாறினாய்? காளி உனக்கு என்ன செய்தாள்? உண்மையைச் சொல். சிவன் கடுமையான குரலில் கேட்டார். மூதாட்டியின் உடலில் இருந்த பேபியின் முகம் வலியால் சுருங்கியது. அவள் என்னை அடிமைப்படுத்தினாள். சிவன், நான் அவளுக்கு ஒரு கருவியாக மட்டுமே இருந்தேன். அவளது கொடூரமான திட்டங்களுக்கு நான் துணை நின்றேன். அர்ஜுனனின் மரணம். அதற்கும் நான் துணை போக நேர்ந்தது. அவள் குரல் நடுங்கியது. காளி, அவள் ஒரு அரக்கி.
அவள் அசுர சக்திகளை அடைய யாரையும் பலி கொடுக்க தயங்காதவள். முதல் பாகத்தில் நீங்கள் கண்டது ஒரு சிறு துளிதான். அவளுடைய உண்மையான பலமும் கொடூரமும் வேறு. அவள் தனது சக்திகளை வளர்த்து கொள்ள என் ஆவியை ஒரு இருண்ட மந்திரத்தால் கட்டுப்படுத்தினாள். நான் அவளுக்கு பணிய மறுத்த போதெல்லாம் அவள் என் ஆத்மாவை பிழிந்தாள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலிகளை என் ஆத்மா அனுபவித்தது. என் நினைவுகளை அழித்தாள், என் மனதை சிதைத்தாள். நான் அவளுக்கு எதிராகச் சிந்திக்க முடியாதபடி ஒரு உயிரற்ற பொம்மையாக்கினாள். பேபியின் கண்கள் வெறித்தன. அந்த மூதாட்டியின் உடல் நடுங்கியது. ஒருமுறை அவள் தனது மந்திர சக்தியால் என் சரீரத்தை என் கண்முன்னாலேயே சிதைத்தாள். என் சதையும் எலும்புகளும் பிரிந்து விழுந்தன. என் தலை, கைகள், கால்கள் அனைத்தும் தனித்தனியே சிதறிக்கிடந்தன. அந்த வலியை மரணத்தைக் காட்டிலும் பல மடங்கு கொடூரமாக உணர்ந்தேன். என் ஆவி என் உடலை விட்டு பிரியத் துடித்தது. ஆனால் அவள் என்னை இறக்க விடவில்லை. என் ஆவியைப் பிடித்து ஒவ்வொரு துண்டாகச் சேகரித்து மீண்டும் என்னை உயிர் பெறச் செய்தாள். பிறகு என் மீது தன் கட்டுப்பாட்டை மேலும் இறுக்கினாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பக்கம் 5. நான் உயிரற்ற பொம்மை அல்ல. அவள் கையில் ஒரு வலி நிறைந்த விளையாட்டு பொருள். அவள் மேலும் தொடர்ந்தாள். அவள் ஒவ்வொரு முறை மனிதர்களை பலி கொடுக்கும்போதும் அந்த ஆவிகளின் துடிப்பையும் அவர்களின் கடைசி மரண ஓலத்தையும் என் ஆத்மாவில் உணரும்படி செய்தாள். அந்த பயமும் வலியும் அவர்கள் செய்த பாவமும் அனைத்தும் என்னை சித்திரவதை செய்தன. நான் அவளை வெறுத்தேன், ஆனால் அவளுக்கு எதிராக என்னால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. என் ஆவி முழுமையாக அவளது கட்டுப்பாட்டில் இருந்தது. அவளது ஒரு பார்வை போதும். நான் அவளது கட்டளைக்கு அடிபணிவேன். பேபி கண்கலங்கியபடி. இப்போது அவள் புதிய உடலில் வலுப்பெறுவதற்கு முன் அவளை அழிக்க வேண்டும். அவளை அழிக்க எனக்கு உதவுங்கள். அப்போதுதான் நானும் விடுதலை அடைவேன். இந்த உலகமும் நிம்மதியாக இருக்கும் என்று கெஞ்சினாள். அத்தியாயம் 5. காளியின் மீள்வருகை. பேபியின் வாக்குமூலம் காளியின் கொடூரமான ஆதிக்கம் பற்றிய உண்மையை வெளிப்படுத்தியது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி நால்வரும் பேபியின் வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர். காளியின் வன்மம் அவர்கள் கற்பனை செய்ததை விடவும் பயங்கரமானதாக இருந்தது. பேபியின் கண்களில் தெரிந்த உண்மையான வருத்தம் அவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை சிவனுக்குள் விதைத்தது. பேபி, பயப்படாதே. நான் இருக்கிறேன். நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காளியை நாம் நிச்சயம் அழிப்போம். சிவன் உறுதியான குரலில் கூறினார். அவரது வார்த்தைகள் பேபிக்கு ஒருவித தைரியத்தை அளித்தன. ஆனால் சிவன் பேபிக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கும்போதே கிராமத்தின் காற்று திடீரென குளிர்ந்தது. ஒருவித அமானுஷ்யமான சக்தி அங்கே பரவியது. மக்கள் நடுங்கினர். வானம் இருண்டது போல ஒரு பிரமை ஏற்பட்டது. அடுத்த நொடியில் கூட்டத்தின் நடுவே ஒரு கருப்பு நிழல் போல ஒன்று உருவெடுத்தது. அந்த நிழல் மெதுவாக ஒரு உருவம் பெற்றது. அது வேறு யாருமல்ல, காளியேதான். அவள் கண்களில் தீப்பிழம்புகள் மின்ன. உதடுகளில் ஒரு கொடூரமான விகாரமான சிரிப்பு படர்ந்திருந்தது. அவளது தோற்றம் முன்பை விடவும் பல மடங்கு பயங்கரமாக இருந்தது. காளியை கண்டதும் மூதாட்டியின் உடலில் இருந்த பேபி நடுங்கத் தொடங்கினாள். அவளது முகம் பயத்தில் வெளிறியது. அக்கா, அக்கா என்று அவள் முணுமுணுத்தாள். பேபி. காளி கர்ஜித்தாள். அவளது குரல் இடி போல ஒலித்தது. நீ என் ரகசியங்களை இவர்களிடம் சொல்கிறாயா? என் திட்டங்களை வெளிப்படுத்துகிறாயா? உனக்கு எவ்வளவு தைரியம்? சிவன் ஒரு படி முன்னால் வந்து காளியை நோக்கினார். காளி, உன் ஆதிக்கம் முடிந்தது.
நீ மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாது. ஹா ஹா ஹா. காளி வெறித்தனமாகச் சிரித்தாள். நான் முடிந்துவிட்டேனா. நான் இன்னும் வலுவாக திரும்பி வந்திருக்கிறேன். சிவன். என் சகோதரியே எனக்கு துரோகம் செய்கிறாளா. பரவாயில்லை. அவளையும் சேர்த்து நான் அழிப்பேன். காளி. பக்கம் 6. தன் கைகளை உயர்த்தி பேபியை நோக்கி ஒரு இருண்ட சக்தியை ஏவினாள். பேபி பயத்தில் நடுங்கினாள். சிவன். காப்பாற்றுங்கள். என்று அவள் கத்தினாள். சிவன் சற்றும் தாமதிக்கவில்லை. அவர் தன் கைகளை உயர்த்தி காளியின் சக்தியை தடுத்தார். இருவருக்கும் இடையே ஒரு பெரும் சக்தி போர் தொடங்கியது. காளியும் பேபியும் ஒரே இடத்தில் ஒருவரையொருவர் எதிர்த்து சக்தி போரில் ஈடுபட்டனர். காளியின் ஆவேசமான தாக்குதல்களுக்கு மத்தியில் பேபி நடுங்கிக் கொண்டே தனது சக்தியைச் சிவனோடு இணைத்து காளியை எதிர்க்க முயன்றாள். கிராமமே இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து உறைந்து போனது. நால்வரும் இந்த சக்தி போரின் நடுவே சிக்கிக் கொண்டனர். அத்தியாயம் 6. புதிய கட்டளை. காளியின் ஆவேசமான தாக்குதல்களுக்கு மத்தியில் சிவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அவளது சக்தியை தடுத்து நிறுத்தினார். பேபியின் ஆவி மூதாட்டியின் உடலில் நடுங்கிக் கொண்டே சிவனுக்கு துணையாக காளியை எதிர்க்க முயன்றது. கிராமமே இந்த சக்தி போரின் நடுவே திகிலில் உறைந்திருந்தது. சிவன் காளியை உற்று பார்த்தார். அவரது கண்களில் ஒருவித உறுதி மின்னியது. காளி. நீ இங்கிருந்து உடனடியாக போகவில்லை என்றால் நான் பேபியை அழித்துவிடுவேன். அவளை நான் உன் கைகளில் இருந்து காப்பாற்றுவேன். என்று கர்ஜித்தார். அவரது குரலில் இருந்த அச்சுறுத்தல் காளியை ஒரு கணம் உலுக்கியது. ஆனால் காளி ஒரு அரக்கி. மரணத்திற்கே அஞ்சாதவள். சிவனின் மிரட்டல் அவளைச் சற்றும் அசைக்கவில்லை. அவள் மேலும் வெறித்தனமாகச் சிரித்தாள். ஹா ஹா ஹா. நீ பேபியை அழிப்பாயா. அவளை அழித்தால் நீயும் என்னைப் போலவே கொடூரமானவன் ஆவாய். சிவன். அதுமட்டுமல்ல அவள் அழிந்தால் என் சக்தி இன்னும் அதிகரிக்கும். நீ என்ன செய்வாய். என்று சவால் விட்டாள். காளியின் பதிலை கேட்ட சிவன் ஒரு கணம் யோசித்தார். அவள் சொல்வது உண்மைதான். பேபியை அழிப்பது தீர்வாகாது. அது காளிக்கு மேலும் சக்தியை அளிக்கும். அவர் சட்டென்று மனதை மாற்றிக்கொண்டார். சிவன் தன் பார்வையைச் சங்கர், சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகிய மூவர் பக்கம் திருப்பினார். சங்கர். சிவசங்கரா. திருப்பதி. நீங்கள் மூவரும் உடனடியாக பக்கத்தில் உள்ள கோயிலுக்குச் செல்லுங்கள். அங்கே ஒரு கத்தி இருக்கிறது. அதையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். தாமதிக்காதீர்கள். என்று அதிகாரமான குரலில் கட்டளையிட்டார். மூவரும் ஒரு கணம் திகைத்தனர். காளியின் கோரமான சிரிப்பும் சக்தி போரின் நடுவே இந்த திடீர் கட்டளையும் அவர்களை குழப்பியது. ஆனால் சிவனின் குரலில் இருந்த உறுதி அவர்களைச் சற்றும் தாமதிக்க விடவில்லை. அவர்கள் மூவரும் உடனடியாக கோயிலை நோக்கி விரைந்தனர். கிராமத்து மக்கள் பயத்தில் உறைந்து போய் இந்த விசித்திரமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 7. இறுதிப் பலி மற்றும் மீட்பு. கிளைமாக்ஸ். சிவனின் கட்டளைக்கு பணிந்து சங்கர், சிவசங்கரன். பக்கம் 7. திருப்பதி மூவரும் மின்னல் வேகத்தில் கிராமக் கோயிலை அடைந்தனர். அங்கே கருவறையில் கம்பீரமாகத் திகழ்ந்த அந்த கத்தியையும் புனித நீர் நிறைந்த பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு மூவரும் பங்களாவை நோக்கி திரும்பி ஓடினர். திரும்பி வந்தபோது சிவனும் காளியும் இன்னும் உக்கிரமான சக்தி போரில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டனர். காளியின் கோரமான சிரிப்பும் பேபியின் நடுக்கமும் கலந்த அபயக்குரலும் அங்கு நிலவிய பதட்டத்தை அதிகப்படுத்தின. சிவன். இதோ கொண்டு வந்து விட்டோம். சங்கர் மூச்சு வாங்கிக்கொண்டே கத்தியையும் தண்ணீரையும் உயர்த்தி காட்டினான். காளியின் கவனம் ஒரு கணம் திசை திரும்பியது. அந்த நொடியை பயன்படுத்திக் கொண்ட சிவன் ஒருவித ஆவேசத்துடன் காளி. உன் விளையாட்டு முடிந்தது. என்று கர்ஜித்தார். அதே வேகத்தில் கருப்பா. இங்கே வா. என்று உரத்த குரலில் அழைத்தார்.
சிவனின் அழைப்பை கேட்டதும் எங்கிருந்தோ கருப்பன் கம்பீரமாக அங்கே தோன்றினான். அவன் உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் பயங்கரமான உருவத்துடன் நின்றான். கருப்பனை கண்டதும் காளியின் முகம் ஒரு கணம் பயத்தில் வெளிறியது. அவள் திகைக்கத் தொடங்கினாள். கருப்பன் சற்றும் தாமதிக்காமல் சங்கரிடமிருந்த கத்தியை வாங்கி ஆவேசத்துடன் காளியை நோக்கி பாய்ந்தான். காளி எதிர்த்து போராட முயன்றாள். ஆனால் கருப்பனின் சக்தி முன் அவளால் நிற்க முடியவில்லை. கருப்பன் அந்த கத்தியால் காளியின் ஆவி ரூபத்தை ஓங்கி வெட்டினான். ஒரு பயங்கரமான ஓசையுடன் காளியின் ஆவி சிதறத் தொடங்கியது. அதே நேரத்தில் கருப்பன் திருப்பதியிடமிருந்த புனித நீரை வாங்கி காளியின் சிதறிய ஆவித் துண்டுகள் மீது ஊற்றினான். புனித நீர் பட்டதும் காளியின் ஆவி ஒருவித வலியுடன் அலறியது. அவளது ஒவ்வொரு துளியும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு புகை போல கரைந்து மறைந்தது. காளியின் ஆவி முற்றிலுமாக மறைந்து போனதும் அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. மூதாட்டியின் உடலில் இருந்த பேபியின் ஆவி ஒரு பெருமூச்சுடன் ஓய்ந்தது. மூதாட்டியின் உடல் மீண்டும் தரையில் சாய்ந்தது. அப்போதுதான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. தரையில் சாய்ந்த அந்த மூதாட்டியின் உடல் அசைந்தது. ஒரு சில நொடிகளிலேயே அவள் கண்களை மெதுவாகத் திறந்தாள். அவளது முகத்தில் எந்தவித வலியோ பயங்கரமான தோற்றமோ இல்லை. அவள் சாதாரண நிலையில் குழப்பத்துடன் சுற்றியிருந்தவர்களை பார்த்தாள். அவளுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. அவள் நலமாக இருந்தாள். அவளுக்குள் எந்த ஆவியும் இல்லை என்பதை சிவன் உறுதிப்படுத்தினார். என்ன நடந்தது? நான் எங்கே இருக்கிறேன்? மூதாட்டி குழப்பத்துடன் கேட்டாள். தனக்கு என்ன நடந்தது என்று அறியாமல் அவள் சுற்றி இருந்த மக்களை பார்த்தாள். கருப்பன் தன் பணியை முடித்த திருப்தியுடன் சிவனைப் பார்த்து ஒருமுறை வணங்கிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனான். கிளைமாக்ஸ். சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பக்கம் 8 பார்த்து கொண்டனர். பயமும் அதிர்ச்சியும் அதை கடந்து ஒருவித நிம்மதியும் அவர்கள் முகத்தில் கலந்திருந்தன. காளி என்ற அரக்கி அவளது கொடூரமான சதித்திட்டங்களுடன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டாள். முக்கியமாக அப்பாவி மூதாட்டி நலமாக மீட்கப்பட்டாள். கிராமம் இனி நிம்மதியாக இருக்கும். சிவன் கம்பீரமான குரலில் கிராம மக்களை நோக்கினார். இந்த கிராமத்தில் இனி பயங்கரங்களுக்கு இடமில்லை. காளியின் கொடூரம் முடிவுக்கு வந்துவிட்டது. அர்ஜுனனுக்கு நீதி கிடைத்துவிட்டது. இனிமேல் எந்த தீய சக்தியாலும் இந்த புனித மண்ணை அண்ட முடியாது. என்று உறுதியளித்தார். அவரது வார்த்தைகள் மக்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் அச்சமற்ற உணர்வையும் விதைத்தன. சங்கர் சிவசங்கரன் திருப்பதி மூவரும் சிவனை நெருங்கி வந்தனர். தலைவரே, நீங்கள் தான் எங்கள் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர். நீங்கள் தான் எங்கள் தலைவர். என்று ஒருமித்த குரலில் உறுதிபட கூறினர். சிவன் மெதுவாக புன்னகைத்தார். அவரது அரக்க உருவம் மறைந்தாலும் அந்த சக்தியும் ஞானமும் அவர் கண்களில் பிரகாசித்தன. கிராமத்தின் அமைதியையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதுதான் தனது தற்போதைய கடமை என்பதை அவர் உணர்ந்தார். பேபியின் ஆவி காளியின் பிடியிலிருந்து விடுபட்டு அமைதி அடைந்திருந்தது. அவளது தியாகமும் காளிக்கு எதிராக அவள் துணை நின்றதும் ஒரு மறக்க முடியாத பக்கத்தை இந்த சாகசத்தில் சேர்த்திருந்தன. ஒரு காலத்தில் அரக்கிகளாக இருந்தவர்கள் இறுதியில் ஒருவரையொருவர் அழித்து அமைதியை நிலைநாட்டியது விதியின் விசித்திரமான விளையாட்டாக இருந்தது. கிராமத்தின் மீது காலை சூரியனின் ஒளிபடர ஒரு புதிய விடியல் மலர்ந்தது. பயங்கரங்களின் நிழல்கள் விலகி அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம மக்களுக்கு காத்திருந்தது. நீங்கள் கேட்டபடி பாகம் 2 மட்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தியாயம் 4 இல் பேபி பட்ட சித்திரவதைகள் என்ற தலைப்பில் காளியால் பேபி எப்படி ஆவியாக மாறினாள் மற்றும் பேபிக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தன என்பது பற்றிய பகுதி தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிதான் நீங்கள் கேட்ட முக்கிய திருப்பம்.
அத்தியாயம் 7 இல் காளி அழிக்கப்பட்ட பிறகு மூதாட்டிக்கு எந்தப் பிரச்சனையும் இல்லை என்ற திருப்பமும் இடம்பெற்றுள்ளது. இந்த முறை உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறேனா? பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம் பாகம் 3. அத்தியாயம் 1 அமைதியின் காகித திரை. காளியும் பேபியும் மண்ணில் கரைந்த பின். கிராமத்தின் மீது நீண்ட அமைதி ஒரு காகிதத் திரை போல் படர்ந்திருந்தது. பயங்கரங்களின் நிழல் முற்றிலுமாக அகன்றதாக மக்கள் நம்பினர். சிவன் அவரது தெய்வீக சக்திக்கும் ஞானத்திற்கும் அடையாளமாக. கிராமத்தின் இதயமாக திகழ்ந்தார். சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாலும். நடுநிசியில் உறக்கம் கலைக்கும் சில கனவுகள். கடந்த காலத்தின் ரணம் இன்னும் ஆழமாக பதிந்திருப்பதை காட்டின. காளி நடமாடிய பங்களா இருந்த இடம். இப்போது ஒரு சிறிய அமைதியான கோவிலாக உருமாறியிருந்தது. அங்கு தினசரி பூஜைகள் நடந்து. கிராமத்தின் புத்துயிர் பெற்ற நம்பிக்கையை நிலைநாட்டின. நாட்கள் வாரங்களாக மாதங்களாக உருண்டன. பயம் மெல்ல மெல்ல மனதிலிருந்து நீங்கி. சிரிப்பொலிகள் மீண்டும் கிராமத்தில் நிறைந்தன. அறுவடை காலம் வந்தது. நெல் வயல்களில் பொன்னிற கதிர்கள் அசைந்தாடின. திருவிழாக்கள் மீண்டும் களைகட்டின. குழந்தைகள் பள்ளிகளுக்குச் சென்றனர். மாலை நேரங்களில் விளையாட்டுச் சத்தங்கள் கேட்டன. எல்லாம் சீராக அழகாக நடந்தது. ஆனால் இந்த அமைதி ஒரு ஆழமான கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் சூறாவளி போல் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சுறுத்தல். மெல்ல மெல்ல கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 2 கனவுகளின் கருப்பு அலைகள். அமைதியான நாட்களில் முதலில் ஒரு மெல்லிய அதிர்வு சங்கரின் மனதை உலுக்கியது. ஒவ்வொரு இரவும் சங்கர் ஒரு விசித்திரமான கனவில் மூழ்கினான். கனவில் அவன் ஒரு முடிவில்லாத இருண்ட காட்டுக்குள் தனியாக நடந்து கொண்டிருந்தான். மரங்கள் நிழலாட காற்று ஒரு சோகமான இசையைப் போல் முணுமுணுத்தது. திடீரென அவனது காதுகளில் மெல்லிய ஆனால் உள்ளத்தை உலுக்கும் ஒரு அழுகுரல் கேட்டது. அது ஒரு குழந்தையின் அழுகுரல். சங்கர் அந்த குரலைத் தேடி அடர்ந்த புதர்கள் நிறைந்த பாதை வழியாகச் சென்றான். அந்த குரல் அவனை ஒரு பாழடைந்த கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. கிணற்றின் உள்ளே இருந்து அந்த குரல் இன்னும் தெளிவாக கேட்டது. அவன் பயத்துடன் கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தபோது. இருட்டிற்குள் ஒரு ஜோடி ஒளிரும் பச்சை கண்கள் தன்னை பார்த்து கேலியாகச் சிரித்தன. நான் இங்கதான் இருக்கேன் என்ற மெல்லிய ஆனால் ஆழமான குரல் கேட்டதும். சங்கர் திடுக்கிட்டு வியர்வையுடன் எழுந்தான். அதே சமயத்தில் திருப்பதியும் சிவசங்கரனும் ஒரே மாதிரியான. ஆனால் சற்று வேறுபட்ட கனவுகளை கண்டனர். திருப்பதி தனது கனவில் ஒரு நீண்ட இருண்ட அசுர வாசம் வீசும் குகையில் நடந்தான். குகையின் சுவர்களில் காய்ந்த இரத்தக் கறைகள் தெரிந்தன. ஒவ்வொரு அடியும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்த. எங்கிருந்தோ நான் இறக்கல நான் இறக்கல என் பசி தீரல என்ற சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு விழித்தபோது அவன் அறையில் இரத்தம் காய்ந்த வாசம். பக்கம் 2 வந்தது போல் உணர்ந்தான். சிவசங்கரன் தனது கனவில் கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள கோவிலின் அருகே தனியாக நின்றான். வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு இடியும் மின்னலும் வெட்டின.
மின்னல் வெளிச்சத்தில் கோவில் கோபுரத்தின் உச்சியில் ஒரு அரக்க உருவம். கையில் ஒரு கொடூரமான ஒளிரும் ஆயுதத்துடன் நின்றது. அந்த உருவம் ஒரு பயங்கரமான சிரிப்புடன் நான் திரும்பி வந்துட்டேன். எல்லாரையும் அழிப்பேன். எல்லாரையும் என்று கர்ஜித்தது. சிவசங்கரன் பயத்தில் அலறி வியர்வையில் நட்டி எழுந்தான். நால்வரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தபோது தங்கள் கனவுகளைப் பற்றி பேசினர். ஆரம்பத்தில் அது கடந்த கால நிகழ்வுகளின் மனத்தாக்கம் என்று நினைத்தனர். ஆனால் மூவரும் ஒரே மாதிரியான திகில் நிறைந்த கனவுகளைக் கண்டது அவர்களை கலக்கமடையச் செய்தது. சிவனிடம் சென்று கனவுகளைப் பற்றி கூறினர். சிவன் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். இது ஒரு நல்ல சகுனம் இல்லை. ஏதோ ஒரு புதிய சக்தி நம் கிராமத்தை நெருங்குகிறது. இது காளி அல்லது பேபியின் ஆவி அல்ல. இது வேறு ஏதோ ஒன்று என்று அவர் கவலையுடன். தனது ஆழ்மனதில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையுடன் கூறினார். அத்தியாயம் 3 கிணற்றின் மர்மமான ஒளி. கனவுகளின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் தூக்கமின்றி தவித்தனர். அவர்கள் கனவில் கண்ட இடங்கள் நிஜமாகவே கிராமத்தில் இருப்பதாக ஒரு விசித்திரமான உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. ஒருநாள் பகல் பொழுதில் சங்கர் தனது கனவில் கண்ட அதே பாழடைந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தான். கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு மங்கலான ஒளிரும் பச்சை நிற வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அது பகலிலும் தெளிவாக தெரிந்தது. வெளிச்சம் ஒரு மெல்லிய புகையுடன் கலந்து ஒருவித அமானுஷ்யமான உணர்வை ஏற்படுத்தியது. சங்கர் பயத்தில் உறைந்து போனான். அந்த கிணறு கிராமத்தில் பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தாத புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு பயமுறுத்தும் இடமாக இருந்தது. கிராம மக்கள் யாரும் அதன் அருகே செல்வதில்லை. மறுநாள் காலை சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் ஆகிய மூவரும் சிவனுடன் அந்த கிணற்றின் அருகே சென்றனர். கிணற்றிலிருந்து வெளிவந்த ஒளிரும் பச்சை நிறம் இப்போது இன்னும் வலுவாக பிரகாசித்தது. கிராம மக்கள் கிணற்றின் அருகே செல்ல அஞ்சினர். சிலர் கிணற்றை பார்த்தாலே உடல் நடுங்குவதாக கூறினர். சிவன் ஒரு கணம் அமைதியாக நின்று கிணற்றை உற்று நோக்கினார். அவரது கண்களில் ஒருவித ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது. பின்னர் அவர் ஒரு சடங்கை ஆரம்பித்தார். வேத மந்திரங்களை உச்சரித்து கிணற்றைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அப்போது கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான ஆத்மாவை உலுக்கும் அலறல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கிராமம் முழுவதும் எதிரொலித்து மக்களின் இதயத்தில் பயத்தை விதைத்தது. அந்த சத்தம் கேட்டதும் கிணற்றின் அருகே நின்ற ஒரு வயதான மூதாட்டி அவளை. பக்கம் 3. அறியாமல் தரையில் சாய்ந்தாள். அவள் உடலிலிருந்து ஒருவித கருப்பு புகை மெல்ல கிளம்பியது. அந்த புகை ஒரு சிறிய மங்கலான ஒளிப்புள்ளியைச் சூழ்ந்து கிணற்றின் ஆழத்திற்குள் சென்றது. மூதாட்டி தன் உணர்வுகளை இழந்தவளாக அழுதுகொண்டே என் குழந்தையை நான் எடுக்க வேண்டும். என் குழந்தையை நான் எடுக்க வேண்டும் என்று பிதற்றினாள். அவள் கண்களில் ஒருவித வெறி தெரிந்தது. சிவன் உடனடியாக அந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தார். உள்ளே அந்த பச்சை நிற வெளிச்சம் மேலும் உக்கிரமாக பிரகாசித்தது. இது ஒரு ஆவியின் வேலை அல்ல. இது ஒரு சாபம். சிவன் உணர்ந்தார். இது ஒரு தாயின் சாபம். அநியாயமாக பலியான ஒரு தாயின் சாபம். அத்தியாயம் 4 பழங்கதையின் நிழல். சிவனின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தின. ஒரு தாயின் சாபமா? யார் அந்தத் தாய்? ஏன் அவள் சாபமிட்டாள்? இந்த கிராமத்தில் இப்படியொரு பயங்கரம் நடந்ததா? கடந்த காலத்தின் மறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் இப்போது ஒரு சாபமாக வெளிப்பட்டிருந்தது. சிவன் மூதாட்டியிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். மூதாட்டி கண்ணீர் மல்க உடல் நடுங்கிக் கொண்டே பல ஆண்டுகளுக்கு முன். இந்த கிராமத்தில் ஒரு கொடூரமான அநியாயம் நடந்தது. லலிதா என்ற அப்பாவி பெண்ணும் அவளது பச்சிளங்குழந்தையும் இந்த கிணற்றுக்குள் தள்ளப்பட்டனர்.
கிராமத்தின் ஒரு செல்வந்தரின் மகன் அவளை ஏமாற்றி. அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவளை கைவிட்டான். அவமானம் தாங்க முடியாமல் அவள் தற்கொலைக்கு முயன்றாள். ஆனால் அந்த செல்வந்தரின் ஆட்கள் அவள் வெளி உலகம் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவளையும் பச்சிளங் குழந்தையையும் இந்த கிணற்றுக்குள் தள்ளி மூடிவிட்டனர். கிராமமே கண்ணெதிரே பார்த்து பயத்தில் மௌனமாக இருந்தது என்று கதறினாள். இந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான அநியாயத்தை வெளிப்படுத்தியது. காளி மற்றும் பேபியின் ஆவிகள் இந்த கிராமத்தை அச்சுறுத்தவில்லை. அதற்கு முன்பே ஒரு ஆத்மா இங்கு வேதனைப்பட்டு சாபமிட்டிருக்கிறது. இது ஒரு புதிய அச்சுறுத்தல். காளியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கிராமம் மற்றொரு இன்னும் ஆழமான சாபத்திற்குள் சிக்கியிருந்தது. மூதாட்டி மேலும் தொடர்ந்தால் லலிதாவின் உடல் கூட கிடைக்கவில்லை. அந்த கிணறு சாபம் நிறைந்தது என்று அனைவரும் அஞ்சினர். அந்த குழந்தையின் ஆவி இந்த கிராமத்தைச் சுற்றிக் கொண்டிருக்கிறது. அது நீதி கேட்கிறது, அது பலி கேட்கிறது. சிவன் உணர்ந்தார். சிவசங்கரன், ஆனால் நாம் எப்படி இந்தச் சாபத்தை நீக்குவது. இது ஒரு இறந்த காலத்தின் வலி. ஒரு அடக்கப்பட்ட தாயின் கண்ணீர். என்று குழப்பத்துடன் கேட்டான். அந்தச் சாபத்தை உருவாக்கிய மூலத்தை கண்டுபிடித்தால்தான் அதை அழிக்க முடியும். சிவன் உறுதியுடன் கூறினார். அது ஒரு தாயின் பசி, ஒரு குழந்தையின் பசி. அது அமைதி அடைய வேண்டும். அத்தியாயம் பக்கம் 4-5. சாபத்தின் புதைபடிந்த ஆதாரம். சிவன் நால்வரையும் அழைத்து கிராமப் பெரியவர்களைச் சந்திக்க முடிவு செய்தார். அந்த பழைய கிணற்றில் நடந்த அநியாயத்தைப் பற்றி விசாரித்தனர். ஆரம்பத்தில் யாரும் பேசத் தயங்கினர். காலம் பல காயங்களை ஆற்றினாலும் சில ரகசியங்கள் ஆழமாகப் புதைந்திருக்கும். ஆனால் சிவனின் அறிவுரையும் அவர் மீது கிராம மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும் ஒரு வயதான கிராமப் பெரியவரை மனம் திறக்க வைத்தன. லலிதா ஒரு அனாதை. அவளை கிராமத்தில் உள்ள ஒருவர் தற்காலிகமாக பராமரித்து வந்தார். ஆனால் அவள் ஒரு கொடூரமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டாள். கிராமத்தின் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனன் என்பவன். லலிதாவை ஏமாற்றி அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவளை கைவிட்டான். அர்ஜுனன் தனது குடும்பத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயன்றான். லலிதா நீதி கேட்டு அலைந்தாள். ஆனால் அவளுக்கு எங்கும் நீதி கிடைக்கவில்லை. அவள் தற்கொலைக்கு முயன்றபோதுதான் அர்ஜுனனின் ஆட்கள் அவளையும் பச்சிளங் குழந்தையையும் இந்த கிணற்றில் தள்ளி மூடிவிட்டனர். கிராமமே கண்ணெதிரே பார்த்து பயத்தில் மௌனமாக இருந்தது. என்று பெரியவர் கண்ணீருடன் கூறினார். அர்ஜுனன் என்பவன் யார். அவன் உயிருடன் இருக்கிறானா. லலிதாவின் உடல் கிணற்றுக்குள் இல்லை என்பது ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கியது. ஒருவேளை அவளது ஆவி இங்கில்லை என்றால் இந்தச் சாபம் எங்கிருந்து வருகிறது. லலிதாவின் ஆவி இந்த கிணற்றில் இல்லை. அது அவளது குழந்தையின் ஆவி. சிவன் உணர்ந்தார். அந்த குழந்தையின் ஆவிதான் தனது தாயின் அநீதிக்கு பழி வாங்குகிறது. அது இன்னும் தனது தாயை தேடுகிறது. அது இன்னும் பசியுடன் இருக்கிறது. இந்த குழந்தையின் ஆவி தனது தாயின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அறியாமல். இந்த கிராமத்தைச் சுற்றி தனது தாயின் பசியுடனும் பழிவாங்கும் எண்ணத்துடனும் பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்து வருகிறது. அதே சமயம் சிவசங்கரனின் கனவில் வந்த கோவில் கோபுரத்தின் மீது நின்ற அரக்க உருவம். திருப்பதியின் கனவில் வந்த குகை, சங்கரின் கனவில் வந்த கிணறு. இந்த 3 இடங்களுக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும் என்று சிவன் உணர்ந்தார். இவை அனைத்தும் சாபத்தின் மூலத்தை நோக்கிச் செல்லும் தடயங்கள். அத்தியாயம் 6. சாபத்தின் முப்பரிமாணச் சவால். சிவன் நால்வரையும் அழைத்து தனது திட்டத்தை விளக்கினார். இந்தச் சாபத்தை நீக்க நாம் 3 சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த குழந்தையின் ஆத்மாவிற்கு அமைதி அளிக்க நாம் லலிதாவின் உடலை கண்டுபிடிக்க வேண்டும். அதை முறையாக இறுதி சடங்குகள் செய்தால் மட்டுமே அந்த குழந்தையின் சாபம் நீங்கும்.
அத்துடன் அநீதி இழைத்தவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதற்காக நீங்கள் மூவரும் வெவ்வேறு இடங்களுக்குச் சென்று. முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 3 இடங்களும். பக்கம் 5. கனவுகளில் உங்களுக்கு காட்டப்பட்டவை. முதல் சவால் சங்கர் தனது கனவில் கண்ட அதே பாழடைந்த கிணற்றின் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கிருந்து ஒரு மர்மமான பெட்டியை எடுக்க வேண்டும். அந்த பெட்டி லலிதாவின் கடந்த காலத்தைப் பற்றிய ஒரு ரகசியத்தை தாங்கி இருக்கும். அது அவளது மரணத்திற்கான உண்மையான காரணத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது சவால் திருப்பதி தனது கனவில் கண்ட அதே இருண்ட குகைக்கு செல்ல வேண்டும். அந்த குகை பல ஆண்டுகளுக்கு முன் லலிதாவை துன்புறுத்தியவர்களின் மறைவிடமாக இருந்திருக்கலாம். அங்கே லலிதாவின் சில பொருட்கள் அல்லது அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்குச் சான்றுகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். அத்துடன் அர்ஜுனனின் வம்சாவளி பற்றிய முக்கியமான ஆவணங்களும் இருக்கலாம். மூன்றாவது சவால் சிவசங்கரன் தனது கனவில் கண்ட கோவில் கோபுரத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கே ஒரு பழைய ரகசியமான கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் இந்தச் சாபத்தைப் பற்றிய ஒரு குறிப்பு. அல்லது அதை நீக்கும் வழியைப் பற்றிய ஒரு ரகசியம் பொறிக்கப்பட்டிருக்கலாம். அது இந்த சாபத்தை முழுமையாகப் புரிந்துகொள்ள உதவும். நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இது காளி பேபியுடன் சண்டையிட்டதை விடவும் ஒரு பெரிய ஆழமான சவால். இது வெறும் ஆவிகளுடனான சண்டை அல்ல. இது ஒரு கடந்த காலத்தின் வலி அநீதி ஒரு குழந்தையின் அழுகுரல். மற்றும் ஒரு சாபத்துடன் கூடிய போராட்டம். அவர்களின் கிராமத்தின் எதிர்காலம் அவர்களின் கையில் இருந்தது. அத்தியாயம் 7 கிணற்றின் இருண்ட ரகசியம். சங்கர் தனது சவாலை எதிர்கொள்ள மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு. கிணற்றின் ஆழத்திற்குள் இறங்க தயாரானான். அவன் இடுப்பில் கயிறு கட்டி கிராமத்து இளைஞர்கள் சிலரின் உதவியுடன் மெல்ல மெல்ல கிணற்றின் உள்ளே இறங்கினான். கிணற்றின் உள்ளே குளிர்ந்த நீர் அவனைச் சூழ்ந்தது. இருள் ஆழமாக படர்ந்திருந்தது. சிம்னி விளக்கு வெளிச்சம் கூட அந்த இருளை முழுமையாகப் போக்கவில்லை. உள்ளே ஒருவித அமானுஷ்யமான குளிர்ச்சி நிலவியது. சங்கர் தன்னால் முடிந்தவரை கண்களை விரித்து. அந்த ஒளிரும் பச்சை வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தான். ஆழமாகச் செல்லச் செல்ல தண்ணீர் மேலும் குளிர்ந்தது. நீண்ட தேடலுக்குப் பிறகு அவன் கிணற்றின் ஒரு மூலையில். நீருக்கு அடியில் பாசியும் மண்ணும் படிந்த ஒரு பழைய. துருப்பிடித்த மரப்பெட்டியை கண்டுபிடித்தான். பெட்டியை எடுத்து மேலே கொண்டு வந்ததும் சிவன். சிவசங்கரன் திருப்பதி ஆகியோர் ஆவலுடன் அதைத் திறந்தனர். பெட்டிக்குள் லலிதாவின் ஒரு சிறிய மங்கலான புகைப்படம் இருந்தது. காலம் அதன் நிறத்தை மாற்றியிருந்தாலும். அவளது சோகமான கண்கள் தெளிவாக தெரிந்தன. அதனுடன் அவளது குழந்தையின் ஒரு மெல்லிய. அழுக்கடைந்த ஆடையின் துண்டும் இருந்தது. இவை லலிதாவின் கடந்த காலத்தையும். அவளது தாய்மையின் வலியையும் வெளிப்படுத்தின. மேலும் ஒரு பழைய மங்கலான கடிதமும் இருந்தது. கடிதத்தில் லலிதா தனது மரணத்திற்கு. பக்கம் 6 யார் காரணம் என்றும். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் தெளிவாக எழுதியிருந்தாள். அந்த கடிதம் அவள் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில். மிகுந்த வலியுடனும் கோபத்துடனும் எழுதியது போல் தோன்றியது. அவளது ஒவ்வொரு சொல்லிலும் நீதிக்கான ஒரு மன்றாட்டம் தெரிந்தது. அந்த கடிதம் லலிதாவின் இறுதி அழுகுரலாக ஒலித்தது. அத்தியாயம் 8 குகையின் கரைபடிந்த சுவர்கள். திருப்பதி தனது கனவில் கண்ட குகைக்குச் செல்லத் தயாரானான். குகையின் நுழைவாயில் அடர்ந்த செடிகளாலும். முட்களாலும் மூடப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக யாரும் அங்கு சென்றிருக்கவில்லை. அவன் ஒரு சிம்னி விளக்குடன் குகையின் உள்ளே நுழைந்தான். உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. புழுதிக்காற்று வீசியது. குகையின் சுவர்களில் இரத்தம் காய்ந்த. கருப்பு நிற கறைகள் தெரிந்தன. அவை பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்திற்குச் சான்றாக இருந்தன. அங்கே ஒரு மூலையில் சில மனித எலும்புகளையும். லலிதாவின் சில அணிகலன்களையும் கண்டான். ஒரு சிறிய தங்க வளையல். ஒரு சில சலங்கை மணிகள் போன்றவை அங்கு கிடந்தன.
இவை லலிதாவின் அடையாளங்கள். அத்துடன் கிராமத்தின் ஒரு பழைய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் வம்சாவளி பற்றிய ஒரு பழங்கால ஓலைச்சுவடியையும் கண்டுபிடித்தான். அந்தச் சுவடி லலிதாவை வஞ்சித்த அர்ஜுனன் ராஜேந்திரனின் மகன் என்பதை உறுதிப்படுத்தியது. குகை ஒரு காலத்தில் தீய செயல்கள் நடந்த மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. காற்றின் ஒவ்வொரு முணுமுணுப்பிலும் லலிதாவின் கடைசி அழுகுரல் கேட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 9. கோபுரத்தின் மர்மமான கல்வெட்டு. சிவசங்கரன் தனது கனவில் கண்ட கோவில் கோபுரத்திற்குச் செல்லத் தயாரானான். கோபுரம் பழமையின் அடையாளமாக கிராமத்தின் மையத்தில் கம்பீரமாக நின்றது. ஆனால் அதன் உச்சியில் ஒரு மர்மமான உணர்வு இருந்தது. அவன் கவனமாக உடைந்த படிக்கட்டுகளைத் தாண்டி கோபுரத்தின் உச்சியில் ஏறினான். காற்றின் ஓசை பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அங்கே ஒரு மறைவான இடத்தில் புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு சுவரில் பழைய கல்வெட்டு ஒன்று இருந்தது. அந்த கல்வெட்டு காலத்தால் தேய்ந்திருந்தாலும் அதில் ஒரு வரி மங்கலாகப் பொறிக்கப்பட்டிருந்தது. நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இரத்தம் சிந்தப்பட்டால் சாபம் நீங்காது. காலம் கருணையின்றி நீதியை தேடும். அடக்கப்பட்ட ஆன்மாக்கள் எழும்பும். அந்த குறிப்பு இந்தச் சாபத்தை நீக்க ஒரு வழி இருக்கும் என்பதை உணர்த்தியது. கல்வெட்டின் வரிகள் ஆழமான மர்மமான அர்த்தத்தை கொண்டிருந்தன. சிவசங்கரன் கவனமாக அதை ஒரு துணியில் படியெடுத்தான். அத்தியாயம் 10. ஆதாரங்களின் புதிர். மூவரும் தங்கள் கண்டுபிடிப்புகளை சிவனிடம் சமர்ப்பித்தனர். சங்கர் கொண்டு வந்த லலிதாவின் கடிதம். திருப்பதி கொண்டு வந்த ஓலைச்சுவடி. சிவசங்கரன் கண்டுபிடித்த கல்வெட்டு. இவை மூன்றும் ஒரு பெரிய புதிரின் முக்கிய பகுதிகளைப் போல. பக்கம் 7 இருந்தன. சிவன் அனைத்தையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்தார். லலிதாவின் கடிதம் அவளது மரணத்திற்குப் பின்னால் இருந்த உண்மையை வெளிப்படுத்தியது. அதில் அவள் ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனனால் வஞ்சிக்கப்பட்டதும். பின்னர் அவள் குழந்தையுடன் கிணற்றில் தள்ளப்பட்டதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஓலைச்சுவடி ராஜேந்திரனின் வம்சாவளி. அவர்களின் செல்வாக்கு மற்றும் அவர்களின் கடந்த கால ரகசியங்களைப் பற்றிய தகவல்களை அளித்தது. கல்வெட்டு சாபத்தை நீக்கும் வழியைப் பற்றிய ஒரு மறைமுக குறிப்பை கொடுத்தது. இந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து சாபத்தின் முழு கதையையும். அதற்கு பின்னிருந்த கொடூரமான அநீதியையும் வெளிப்படுத்தின. சிவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். இந்த சாபம் வெறும் ஆவியின் கோபம் மட்டுமல்ல. இது மனிதனின் பேராசைக்கும் அநீதிக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எதிரான ஒரு ஆத்மாவின் அழுகுரல் என்பதை அவர் உணர்ந்தார். அத்தியாயம் 11. சாபத்தின் கிரூர பின்னணி. சிவன் அனைத்து ஆதாரங்களையும் இணைத்து சாபத்தின் முழு பின்னணியையும் விளக்கினார். அவரது குரலில் ஒருவித வேதனையும் கோபமும் கலந்திருந்தன. லலிதாவுக்கு அநீதி இழைத்தவன் கிராமத்தின் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனன். அவன் லலிதாவை ஏமாற்றி அவளது வாழ்க்கையைச் சிதைத்தான். அவளுக்கு குழந்தை பிறந்ததும் தனது நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடுமோ என்று அஞ்சி. அர்ஜுனனும் அவனது ஆட்களும் லலிதாவையும் பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றில் தள்ளி மூடிவிட்டனர். இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. கிராம மக்கள் பார்த்தும் அஞ்சி மௌனமாக இருந்தனர். லலிதாவின் உடல் இந்த கிணற்றில் புதைக்கப்படவில்லை. அவளை வஞ்சித்தவர்கள் அவளது உடலை தூரமான ஒரு இடத்தில் புதைத்து. எந்தவித தடயமும் இல்லாமல் அழிக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவளது குழந்தையின் ஆவி தனது தாயின் உடலைக் காணாமல். சாந்தி அடையாமல் இந்த கிராமத்தில் ஒரு பசி கொண்ட. நீதி தேடும் ஆவியாக அலைந்து திரிகிறது. அத்தியாயம் 12. தாய்மையின் தீராத பசி. அந்த குழந்தையின் ஆவி தனது தாயின் பசியுடனும். நீதி மறுக்கப்பட்ட வலியுடனும் இந்த கிராமத்தை அச்சுறுத்தி வருகிறது. இது ஒரு பேயின் செயல் அல்ல. இது ஒரு அடக்கப்பட்ட ஆத்மாவின் அழுகுரல். சிவன் கூறினார். லலிதாவின் தாய்மை அவளது குழந்தையின் பசி. இவையே இந்தச் சாபத்தின் ஆணிவேர்.
அந்த கல்வெட்டு சொல்வது போல். நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இரத்தம் சிந்தப்பட்டால் சாபம் நீங்காது. இதன் பொருள் நாம் லலிதாவின் உடலை கண்டுபிடித்து. அவளுக்கும் அவளது குழந்தைக்கும் முறையாக இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். அத்துடன் இந்த அநீதியைச் செய்த அர்ஜுனன் மற்றும் அவனது குடும்பத்தினர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குழந்தையின் ஆவியின் பசி ஒரு தாயின் தீராத பசி. நீதி தேடும் அழுகுரல் இதுவே கிராமத்தின் நிம்மதியை. பக்கம் 8 பறித்திருந்தது. அத்தியாயம் 13 புதைக்கப்பட்ட மரணத்தின் இரகசியம். லலிதாவின் உடலை கண்டுபிடிக்க. இந்த கடிதத்தில் இருந்த குறிப்புகளை பயன்படுத்தி ஒரு தேடலை ஆரம்பித்தனர். லலிதா தன் கடிதத்தில் தனது உடல் ஒரு குறிப்பிட்ட பழைய ஆலமரத்தின் அடியில் புதைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாள். அந்த ஆலமரம் கிராமத்திற்கு சற்று தூரத்தில். ஒரு தனிமையான இடத்தில் ஒரு சிறிய ஓடைக்கு அருகில் இருந்தது. பல ஆண்டுகளாக யாரும் அந்த பகுதிக்குச் சென்றிருக்கவில்லை. அது அடர்ந்த புதர்களால் நிறைந்திருந்தது. நால்வரும் சில கிராம இளைஞர்களுடன் அந்த ஆலமரத்தை நோக்கிச் சென்றனர். அங்கே பல ஆண்டுகளாக யாரும் செல்லாத. புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு பகுதி இருந்தது. அங்குதான் லலிதாவின் உடல் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சிவன் கருதினார். காற்றின் ஒவ்வொரு சலசலப்பிலும் மரங்கள் அசைந்தாடும் போதும். ஒருவித மர்மமான உணர்வு அவர்களைச் சூழ்ந்தது. அத்தியாயம் 14 உடலை தேடும் பெரும் பணி. ஆலமரத்தின் அடியில் தேடல் தொடங்கியது. மண் கல்லாக இருந்தது. புதர்கள் அடர்ந்திருந்தன. சங்கரும் திருப்பதியும் மண்வெட்டிகளை கொண்டு தோண்ட ஆரம்பித்தனர். சிவசங்கரன் சுற்றிலும் பாதுகாப்புக்கு நின்றார். ஏதேனும் அமானுஷ்யமான அசைவுகள் தெரிகிறதா என்று உற்று நோக்கினார். சிவன் மந்திரங்களை உச்சரித்து தேடல் பணிக்கு தெய்வீக சக்தியை வழங்கினார். நேரம் செல்லச் செல்ல நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. ஆனால் இந்த குழந்தையின் சாபத்தை நீக்க வேண்டும். லலிதாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவர்களை தூண்டியது. நீண்ட நேரம் கடுமையான உழைப்புக்குப் பிறகு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மண் சற்று வித்தியாசமாக இருந்தது. அது சமீபத்தில் தோண்டப்பட்டு மீண்டும் மூடப்பட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 15 மரப்பெட்டியின் மர்மம். அந்த இடத்தில் தொடர்ந்து தோண்டியபோது. அவர்கள் ஒரு மரப்பெட்டியின் மூடியை கண்டனர். அது சிதைந்த நிலையில் இருந்தது. அதை கவனமாகத் தோண்டி பெட்டியை வெளியே எடுத்தனர். பெட்டி பழையதாகி மண்ணுடன் ஒன்றிப் போயிருந்தது. அதைத் திறந்தபோது அதற்குள் மனித எலும்புகள் இருந்தன. அவை காலத்தால் சிதைந்திருந்தாலும் ஒரு முழுமையான எலும்புக்கூடு போல் தோன்றின. அது லலிதாவின் உடல் என்பதை புரிந்துகொண்டனர். ஆனாலும் அதனுடன் ஒரு சிறிய தங்க தாயத்து இருந்தது. லலிதா அந்த தாயத்தை எப்போதும் அணிந்திருப்பதை கிராம மக்கள் நினைவு கூர்ந்தனர். இது லலிதாவின் உடல் என்பதை உறுதிப்படுத்தியது. நால்வரும் ஒரு கணம் அமைதியாக நின்றனர். அநியாயமாக பலியான ஒரு உயிர் இவ்வளவு காலம் இங்கே அமைதியின்றி புதைக்கப்பட்டிருந்தது. எலும்புகள் அந்த கதையின் அமைதியான சாட்சிகளாக இருந்தன. அத்தியாயம் 16 இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள். லலிதாவின் உடலை கண்டுபிடித்த பிறகு. அவளுக்கும் அவளது குழந்தைக்கும் முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்ய முடிவு செய்தனர். கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடினர். பக்கம் 9 சிவன் சடங்குகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்தார். இது வெறும் இறுதிச் சடங்கு மட்டுமல்ல. இது ஒரு ஆத்மாவிற்கு நீதி வழங்கும் சடங்கு. இது கடந்த காலத்தின் அநீதியை நீக்கி. கிராமத்திற்கு நிம்மதியை தேடித் தரும் ஒரு முயற்சி. இறுதிச் சடங்குகள் ஒரு புனிதமான நதிக்கரையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. நதிக்கரைக்குச் செல்லும் வழியில். கிராம மக்கள் தங்கள் மனதில் லலிதாவுக்கும் அவளது குழந்தைக்கும் சாந்தி வேண்டி அமைதியாக பிரார்த்தனை செய்தனர். ஒவ்வொருவர் மனதிலும் ஒருவித அமைதியும். அதே சமயம் ஆழ்ந்த வருத்தமும் நிறைந்திருந்தது. அத்தியாயம் 17 நதிக்கரையின் பிரார்த்தனை ஓசைகள்.
லலிதாவின் எலும்புகள் ஒரு புனிதமான துணியில் சுற்றப்பட்டு. ஒரு ஊர்வலமாக நதிக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் அமைதியாக ஊர்வலத்தை பின்தொடர்ந்தனர். வானம் சற்று இருண்டிருந்தது, ஆனால் நம்பிக்கை அங்கே ஒளிர்ந்தது. சிவன் நதிக்கரையில் சடங்குகளை ஆரம்பித்தார். வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. பக்தி பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான குரல்களில் பாடப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் கைகூப்பி லலிதாவின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். அந்த குழந்தையின் ஆத்மாவும் பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்த பசியும் அழுகுரலும் அமைதி அடைய வேண்டும் என்று வேண்டினர். காற்றின் ஒவ்வொரு சலசலப்பிலும் நதியின் ஒவ்வொரு அலைகளிலும் ஒரு புதிய தொடக்கத்தின் சத்தம் கேட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 18 சாபத்தின் கடைசி பெருமூச்சு. சடங்குகள் முடிந்ததும் லலிதாவின் எலும்புகள் புனித நதியில் கரைக்கப்பட்டன. அதே நேரத்தில் இந்த கிராமத்திற்கு அநீதி இழைத்தவர்களின் வம்சாவளியைச் சேர்ந்த சிலர். இந்த வரலாற்று அநீதிக்கு வருத்தம் தெரிவித்து. லலிதாவுக்கும் அவளது குழந்தைக்கும் நீதி கிடைக்கச் செய்வதற்காக. கிராம மக்களுக்கு ஒரு பெரிய தொகையை கிராமத்தின் வளர்ச்சி பணிகளுக்காக வழங்கினர். இது ஒரு நிபந்தனையாக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு பரிகாரமாக அமைந்தது. சடங்குகள் முடிந்த நொடியில் கிணற்றிலிருந்து வந்த ஒளிரும் பச்சை நிறம் முற்றிலுமாக மறைந்தது. அங்கே ஒரு ஆழ்ந்த நிரந்தர அமைதி நிலவியது. அந்த குழந்தையின் ஆத்மா அமைதி அடைந்துவிட்டதை ஒவ்வொருவரும் தங்கள் ஆழ்மனதில் உணர்ந்தனர். பயங்கரத்தின் மூச்சு முழுமையாக அடங்கியது. அத்தியாயம் 19 கருப்பனின் மறைமுக ஆசீர்வாதம். சடங்குகள் முடிந்ததும் சிவன் தனது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு மங்கலான கருப்பு நிழல் மீண்டும் அங்கே தோன்றியது. அது கருப்பன். அவன் அமைதியாக சிவனை பார்த்தான். அவன் கண்கள் ஒருவித திருப்தியுடன் மின்னின. கருப்பன் இந்த அநீதியை நீக்க உதவியது போல் நால்வருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகத் தோன்றினான். அவன் தன் பணியை முடித்த திருப்தியுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனான். கருப்பனின் வருகை இந்தச் சாபம் முழுமையாக நீங்கிவிட்டதற்கான ஒரு அடையாளமாக. பக்கம் 10 இருந்தது. அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான மௌனமான அறிவிப்பு. அத்தியாயம் 20 புதிய விடியலின் நிறம். கிராமத்தின் மீது காலை சூரியனின் பொன்னிற ஒளி படர்ந்தது. ஒரு புதிய விடியல் மலர்ந்தது. பயங்கரங்களின் நிழல்கள் முற்றிலுமாக விலகி. அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம மக்களுக்கு காத்திருந்தது. லலிதாவின் சாபம் நீங்கியது. கிராமம் இனி நிம்மதியாக இருக்கும். சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் இந்த அநீதியை நீக்கி. கிராமத்திற்கு நிம்மதியை தேடித் தந்தனர். அவர்கள் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர்களாக. மக்களின் மனதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். தங்கள் தினசரி பணிகளை தொடர்ந்தனர். அமைதியும் அமைதியான வாழ்க்கையும் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பியிருந்தன. அத்தியாயம் 21 அமைதியின் புதிய அலைகள். சாபத்தின் இறுக்கம் நீங்கியது. கிராமத்தின் காற்று இப்போது சுத்தமாகவும் புதிதாகவும் வீசியது. குழந்தைகள் பயமின்றி விளையாடினர். தாய்மார்கள் நிம்மதியாக உறங்கினர். சிவன் சடங்குகள் முடிந்த பிறகு தனது ஆசிரமத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவர் மனதிற்குள் ஒருவித அமைதி நிலவியது. ஆனால் அதே சமயம் இதுபோன்ற அநீதிகள் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற உறுதி அவருக்குள் அதிகரித்தது. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் தங்கள் தினசரி பணிகளுக்கு திரும்பினர். ஆனால் அவர்கள் கண்களில் ஒரு புதிய தெளிவு தெரிந்தது. அவர்கள் வெறும் நண்பர்கள் அல்ல. அவர்கள் இப்போது கிராமத்தின் நிரந்தர காவலர்கள். அத்தியாயம் 22 கிராமத்தின் வளர்ச்சி பாதைகள். ராஜேந்திரனின் வம்சாவளியினர் கிராம வளர்ச்சிக்கு அளித்த நிதி. பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. புதிய சாலைகள் போடப்பட்டன. குழந்தைகள் பள்ளிக்குச் செல்ல வசதியாக ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. கிராமம் மெல்ல மெல்ல வளர்ச்சி பாதையில் பயணிக்கத் தொடங்கியது.
மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டனர். லலிதாவுக்கும் அவளது குழந்தைக்கும் கிடைத்த நீதி. கிராமத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு உரமாக அமைந்தது. இது கிராமத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருந்தது. அத்தியாயம் 23. சிவனின் புதிய பார்வை. சிவன் கிராமத்தின் மாற்றங்களை அமைதியாக கவனித்தார். அவர் இந்த நிகழ்வுகளிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டார். தீய சக்திகள் மட்டுமல்ல, மனிதனின் பேராசையும் அநீதியும் தான் உண்மையான சாபங்களை உருவாக்குகின்றன என்பதை அவர் உணர்ந்தார். அவரது பணி வெறும் ஆவிகளை அழிப்பது மட்டுமல்ல, மனித மனங்களில் புதைந்திருக்கும் தீய எண்ணங்களை அகற்றி. அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டுவதுதான் என்பதை அவர் புரிந்துகொண்டார். அவர் தனது ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அடியெடுத்து வைத்தார். அத்தியாயம் 24. சங்கரின் ஆழ்ந்த சிந்தனை. சங்கர் கிணற்றில் கண்டெடுத்த லலிதாவின் கடிதத்தை. பக்கம் 11. அடிக்கடி நினைத்து பார்த்தான். ஒரு தாயின் வலி, அநியாயம் இவை எப்படி ஒரு கிராமத்தையே பல ஆண்டுகளாக அச்சுறுத்தின என்பதை எண்ணி வியந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இதுபோன்ற அநீதிகள் வேறு எங்கும் நடக்காமல் தடுக்க முடியுமா? இந்த கேள்வி அவனது ஆழ்ந்த சிந்தனைக்கு வழிவகுத்தது. அவன் தனது கிராமத்தை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து அப்பாவிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவானது. அத்தியாயம் 25. திருப்பதியின் நிதானமான பயணம். திருப்பதி குகையில் கண்டெடுத்த ஓலைச்சுவடியைப் பற்றி சிந்தித்தான். ராஜேந்திரனின் வம்சாவளியின் செல்வாக்கும் அவர்களின் அதிகார துஷ்பிரயோகமும் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிரை எப்படி பறித்தன என்பதை எண்ணி மனம் வருந்தினான். அதிகாரம் எப்போதும் பொறுப்புடன் வர வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய நிதானத்தையும் பொறுமையையும் கற்றுக்கொண்டான். நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அவன் மேலும் உறுதியானான். அத்தியாயம் 26. சிவசங்கரனின் புதிய உறுதி. சிவசங்கரன் கோபுரத்தில் கண்ட கல்வெட்டின் வரிகளை அடிக்கடி நினைத்து பார்த்தான். நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாக பதிந்தன. மனிதனுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தனது கிராமத்தை எந்தவித அநீதியிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்ற புதிய உறுதி அவனுக்குள் உருவானது. அத்தியாயம் 27. கிராமத்தின் புதிய சவால். கிராமம் அமைதியாக இருந்த போதிலும் ஒருநாள் கிராமத்திற்கு வெளியே இருந்த ஆற்றுப்படுகையில் விசித்திரமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மீனவர் திடீரென காணாமல் போனார். அவருடைய வலை மட்டுமே ஆற்றில் மிதந்து கொண்டிருந்தது. இது கிராம மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை இன்னொரு அமானுஷ்ய சக்தி கிராமத்தை அச்சுறுத்த ஆரம்பித்து விட்டதா? அத்தியாயம் 28. மாயமான மீனவன். காணாமல் போன மீனவன் குறித்து கிராமம் முழுவதும் பதற்றம் பரவியது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் ஆற்று பகுதிக்கு விரைந்தனர். ஆற்று நீர் வழக்கத்தை விட சற்று இருண்ட நிறத்தில் காணப்பட்டது. காற்றின் வீச்சு அதிகரித்து ஒருவித சோகமான ஒலியை எழுப்பியது. மீனவன் காணாமல் போனது ஒரு தற்செயல் நிகழ்வாகத் தோன்றவில்லை. சிவன் ஆற்றின் கரையில் நின்று தனது ஞானக் கண்களால் ஆற்றின் உள்ளே உற்று நோக்கினார். ஒரு அமானுஷ்யமான சக்தி ஆற்றின் ஆழத்தில் மறைந்திருப்பதை அவர் உணர்ந்தார். அத்தியாயம் 29. ஆற்று ஆவியின் குறிப்பு. சிவன் தனது மந்திர சக்தியால் ஆற்றின் ஆழத்தில் என்ன நடக்கிறது என்று அறிய முயன்றார். அவருக்கு ஒரு மங்கலான காட்சி தோன்றியது. ஆற்றுக்குள் ஒரு பெண் உருவம் துயரத்துடன் அலைந்து கொண்டிருந்தது. அவள் கைகளில் ஒரு சிறிய மங்கலான ஒளிப்பந்து இருந்தது. அந்த காட்சி. பக்கம் 12. மறைந்தது. இது இன்னொரு ஆவி. ஆனால் இது பழி வாங்கும் ஆவி போல் இல்லை. சிவன் கூறினார். இது ஒரு துயரமான ஆவி. இது ஒரு உதவியை தேடுகிறது. அத்தியாயம் 30. ஒரு புதிய தேடல்.
ஆற்று ஆவி பற்றிய சிவனின் கூற்று நால்வருக்கும் ஒரு புதிய தேடலை உருவாக்கியது. அது யார்? ஏன் துயரத்தில் இருக்கிறது? அதன் கதை என்ன? அவர்கள் கிராமப் பெரியவர்களை மீண்டும் சந்தித்தனர். ஆற்றுடன் தொடர்புடைய துயரமான கதைகள் ஏதேனும் உள்ளனவா என்று விசாரித்தனர். ஆரம்பத்தில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் விடாமுயற்சியுடன் தேடியபோது ஒரு பழைய கதை வெளிவந்தது. அத்தியாயம் 31 ஆற்றின் மறுபக்கம். கிராமத்தின் வயதான மூதாட்டி ஒருவர் கண்ணீருடன் ஒரு கதையை கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த கிராமத்தின் ஆற்றின் மறுபக்கத்தில் ஒரு ஏழை குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தின் ஒரே மகள் அழகி. அவளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்க இருந்தது. ஆனால் எதிர்பாராத வெள்ளப்பெருக்கில் அவள் ஆற்றைக் கடக்க முயன்றபோது குழந்தையுடன் ஆற்றில் மூழ்கி இறந்தாள். அவளது உடல் கூட கிடைக்கவில்லை. அவள் இறக்கும்போது மிகவும் துயரத்துடன் இருந்தாள் என்று மூதாட்டி கூறினார். அத்தியாயம் 32 தாய்மையின் துயர கதை. அந்த பெண் பெயர் காவேரி. அவளது மரணம் ஒரு விபத்தாக இருந்தாலும் அவள் தன் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இறந்ததால் அவளது ஆத்மா அமைதி அடையவில்லை. அவளது ஆவி ஆற்றிலேயே அலைந்து திரிந்து தனது குழந்தையை தேடுகிறது. மீனவன் காணாமல் போனது காவேரியின் ஆவிதான். அவள் மீனவனின் ஆத்மாவைப் பிடித்து வைத்திருக்கலாம். தனது குழந்தைக்கான பசியைப் போக்க அல்லது தனது துயரத்தை பகிர்ந்து கொள்ள. இது ஒரு பழிவாங்கும் ஆவி அல்ல. இது ஒரு துயரமான தாய் ஆவி. அத்தியாயம் 33 சிவனின் தீர்வு. சிவன் காவேரியின் கதையை கேட்டபின் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்த ஆவிக்கு அமைதி அளிக்க நாம் அவளது குழந்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் இறந்தபோது குழந்தை அவளது வயிற்றில் இருந்தது. எனவே அந்த குழந்தையும் ஆற்றிலேயே மூழ்கியிருக்க வேண்டும். நாம் காவேரியின் உடலை கண்டுபிடிக்காவிட்டாலும் அவளது குழந்தையின் உடலை தேட வேண்டும். அதை கண்டுபிடித்து முறையாக இறுதிச் சடங்குகள் செய்தால் காவேரியின் ஆத்மா அமைதி அடையும். இது ஒரு புதிய சிக்கலான தேடலாக இருந்தது. அத்தியாயம் 34 ஆற்றில் ஒரு புதிய தேடல். நால்வரும் சில கிராம இளைஞர்களுடன் ஆற்றின் கரையோரம் தேட ஆரம்பித்தனர். ஆற்று நீர் இருண்டதாக இருந்தது. ஆழமான நீரோட்டங்கள் நிறைந்திருந்தன. தேடல் கடினமாக இருந்தது. பல மணி நேரம் தேடியும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. மீனவன் காணாமல் போனதிலிருந்த பயம். ஆற்றின் ஆழத்தில் மறைந்திருக்கும் அந்த துயரமான ஆவி. இவையனைத்தும் அவர்களை மேலும் சோர்வடையச் செய்தன. அத்தியாயம் 35 நீரோட்டத்தின் குறிப்பு. சங்கர் ஆற்றின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீரோட்டம் சற்று வித்தியாசமாக இருப்பதை. பக்கம் 13 உணர்ந்தான். அங்கே ஒரு பெரிய பாறையின் அடியில் நீரோட்டம் ஒரு சுழலை உருவாக்கியது. இது ஒரு அமானுஷ்யமான உணர்வை ஏற்படுத்தியது. அவன் தனது நண்பர்களிடம் அதைப் பற்றி கூறினான். சிவன் அந்த இடத்தை உற்று நோக்கினார். இந்த இடத்தில் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது அவர் கூறினார். அத்தியாயம் 36 பாறையின் மறைந்த உண்மை. சிவன் மந்திரங்களை உச்சரித்து அந்த பாறையின் அருகே சென்றார். அவர் தனது கைகளை உயர்த்தி ஆற்றின் நீரோட்டத்தை அமைதிப்படுத்தினார். அப்போது பாறையின் அடியில் மண்ணுக்கடியில் புதைந்த ஒரு சிறிய சிதைந்த மரப்பெட்டி தெரிந்தது. பெட்டி நீர் புகுந்து முழுவதும் சிதைந்திருந்தது. அதை வெளியே எடுத்தபோது அதனுள் ஒரு சிறிய எலும்புக்கூடு இருந்தது. அது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு. அத்தியாயம் 37 குழந்தையின் அடையாளம். அந்த குழந்தையின் எலும்புக்கூடுதான் காவேரியின் குழந்தை என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அது ஒரு சிறிய ஆடையின் துண்டுடன் இருந்தது. அந்த ஆடை அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் அணிந்திருந்த ஒரு வகையான துணி. இந்த கண்டுபிடிப்பு காவேரியின் கதை உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தியது. ஒரு தாயின் துயரக் கதை இப்போது முழுமையாக வெளிப்பட்டிருந்தது. அத்தியாயம் 38 இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள்.
காவேரியின் குழந்தையின் உடலைக் கண்டுபிடித்த பிறகு. அவளது ஆத்மா அமைதி அடைய அந்த குழந்தைக்கும் முறையாக இறுதிச் சடங்குகள் செய்ய முடிவு செய்தனர். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுகூடினர். சிவன் சடங்குகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்தார். இது ஒரு தாய்மையின் துயரத்தை நீக்கும் சடங்கு. இது ஒரு குழந்தையின் ஆத்மாவிற்கு அமைதி தேடித் தரும் ஒரு முயற்சி. இறுதிச் சடங்குகள் அதே நதிக்கரையிலேயே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்தியாயம் 39 நதிக்கரையின் இறுதி பிரார்த்தனை. காவேரியின் குழந்தையின் எலும்புகள் ஒரு புனிதமான துணியில் சுற்றப்பட்டு. ஒரு ஊர்வலமாக நதிக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் அமைதியாக ஊர்வலத்தை பின்தொடர்ந்தனர். வானம் சற்று தெளிந்திருந்தது. சிவன் நதிக்கரையில் சடங்குகளை ஆரம்பித்தார். மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. பக்தி பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான குரல்களில் பாடப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் கைகூப்பி காவேரியின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். அத்தியாயம் 40 துயரம் நீங்கிய அமைதி. சடங்குகள் முடிந்ததும் காவேரியின் குழந்தையின் எலும்புகள் புனித நதியில் கரைக்கப்பட்டன. அதே நேரத்தில் காணாமல் போன மீனவன் ஆற்றின் கரையில் மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்டனர். அவன் நலமாக இருந்தான். ஆனால் நடந்தவை எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லை. அவன் உடல் முழுவதும் ஒருவித ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆற்றிலிருந்து வெளிவந்த அந்த மர்மமான ஒளி மறைந்தது. அங்கே ஒரு ஆழ்ந்த நிரந்தர அமைதி நிலவியது. காவேரியின் ஆத்மா அமைதி அடைந்துவிட்டதை அனைவரும் உணர்ந்தனர். அத்தியாயம் 41 பக்கம் 14 கருப்பனின் மறு வருகை. சடங்குகள் முடிந்ததும் சிவன் தனது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு மங்கலான கருப்பு நிழல் மீண்டும் அங்கே தோன்றியது. அது கருப்பன். அவன் அமைதியாக சிவனை பார்த்தான். அவன் கண்கள் ஒருவித திருப்தியுடன் மின்னின. கருப்பன் இந்த துயரமான ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்க உதவியது போல். நால்வருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகத் தோன்றினான். அவன் தனது பணியை முடித்த திருப்தியுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனான். அத்தியாயம் 42 கிராமத்தின் ஆன்மீக சித்தம். 2 பெரும் சாபங்கள் 2 துயரமான ஆவிகள். இவை அனைத்தும் நீங்கிய பிறகு கிராமத்தின் மீது ஒரு முழுமையான ஆன்மீக சுத்தம் நிலவியது. மக்கள் மனதில் இருந்து அனைத்து பயங்களும் நீங்கின. கிராமம் ஒரு புதிய ஆன்மீக எழுச்சியை பெற்றது. சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் கிராமத்தின் உண்மையான ஆன்மீக தலைவர்களாக போற்றப்பட்டனர். அவர்கள் கிராமத்திற்கு ஒரு புதிய வழியை காட்டினர். அத்தியாயம் 43 எதிர்காலத்திற்கான சிந்தனை. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினர். அவர்கள் கண்ட கனவுகள் சந்தித்த சவால்கள் இவை அனைத்தையும் பற்றி விவாதித்தனர். அவர்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து பெரும் பாடங்களை கற்றுக்கொண்டனர். இனிமேல் எந்த அநீதியும் நடக்கக்கூடாது. எந்த அப்பாவியும் பாதிக்கப்படக்கூடாது என்ற உறுதி அவர்களுக்குள் உருவானது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கிராமத்தின் பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். அத்தியாயம் 44 சிவனின் வழிகாட்டுதல். சிவன் நால்வரையும் அழைத்து அவர்களுக்கு மேலும் பல ஆன்மீக பயிற்சிகளை வழங்கினார். தனது சக்தியை எப்படி இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவது. தீய சக்திகளை எப்படி அடையாளம் காண்பது. மனித மனங்களில் உள்ள தீய எண்ணங்களை எப்படி நீக்குவது என்று கற்றுக் கொடுத்தார். அவர் அவர்களுக்கு ஒரு குருவாக ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். நால்வரும் சிவனின் வழிகாட்டுதலின் கீழ் மேலும் பலம் பெற்றனர். அத்தியாயம் 45 கிராமத்தின் புதிய கோவில். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுகூடி கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய கோவில் கட்ட முடிவு செய்தனர். இது சிவன் மற்றும் கருப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கோவில் கிராமத்தின் ஆன்மீக மையமாக மாறியது. மக்கள் அங்கே வந்து பிரார்த்தனை செய்தனர். தங்கள் நன்றியுணர்வையும் பக்தியையும் வெளிப்படுத்தினர். இது கிராமத்தின் ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது. அத்தியாயம் 46 வெளி உலகத்தின் பார்வையில் கிராமம்.
கிராமத்தில் நடந்த இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள். பின்னர் ஏற்பட்ட அமைதி வளர்ச்சி இவை அனைத்தும் வெளி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தன. ஆராய்ச்சியாளர்கள் பத்திரிகையாளர்கள் கிராமத்திற்கு வந்து. நடந்த நிகழ்வுகளைப் பற்றி விசாரித்தனர். கிராம மக்கள் தங்கள் கதைகளை வெளிப்படையாகப் பகிர்ந்து கொண்டனர். கிராமம் ஒரு புனிதமான இடமாக. பக்கம் 15. நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது. அத்தியாயம் 47 அமைதியான வாழ்வின் பிரதிபலிப்பு. கிராமத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் அமைதியையும். நன்றியுணர்வையும் பிரதிபலித்தது. குழந்தைகள் சிரித்தனர். வயதானவர்கள் நிம்மதியாக பேசினர். வயல்களில் பயிர்கள் செழித்தன. ஆறுகள் தெளிந்த நீருடன் ஓடின. இயற்கையும் மனிதர்களும் இணைந்து வாழ்ந்த ஒரு கிராமமாக அது மாறியது. இது கடந்த காலத்தின் பயங்கரங்களிலிருந்து கற்ற ஒரு பாடமாக இருந்தது. அத்தியாயம் 48 சிவனின் ஆன்மீக பயணம் தொடர்கிறது. சிவன் தனது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். அவர் கிராமத்தின் அமைதியை பாதுகாப்பதுடன். உலகின் பிற பகுதிகளில் உள்ள அநீதிகளையும். துயரங்களையும் நீக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வளர்ந்தது. அவரது சக்தி கிராமத்திற்குள் மட்டும் அடைபட்டிருக்கவில்லை. அவர் உலகின் மற்ற பகுதிகளுக்கும் தனது ஞானத்தையும். சக்தியையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். அத்தியாயம் 49 நால்வரின் அர்ப்பணிப்பு. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் தங்கள் வாழ்க்கையை கிராமத்தின் சேவைக்கு அர்ப்பணித்தனர். அவர்கள் கிராமத்தின் பிரச்சினைகளை தீர்த்தனர். மக்களுக்கு உதவினர் அநீதிக்கு எதிராக போராடினர். அவர்கள் சிவனின் போதனைகளைப் பின்பற்றி. நீதி அமைதி நல்லிணக்கம் ஆகியவற்றை நிலைநாட்டினர். அவர்கள் கிராமத்தின் நிழலாக. பாதுகாவலர்களாக இருந்தனர். அத்தியாயம் 50 ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். கிராமத்தின் மீது காலை சூரியனின் பொன்னிற ஒளி மீண்டும் படர்ந்தது. ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அது. பயங்கரங்களின் நிழல்கள் முற்றிலுமாக விலகி. அமைதியும் நம்பிக்கையும் நீதியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம மக்களுக்கு காத்திருந்தது. இது வெறும் ஒரு கதையின் முடிவல்ல. இது ஒரு புதிய அமைதியான மற்றும் நீதியான வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. கிராமம் அமைதியுடன் வாழ்ந்தது.